படுக்காத ஆள் இன்னைக்கு என்னங்க இப்படி வந்திருக்கிறாரு, என்ன காரணம் கேட்டாங்க. அப்போ இப்படி சொன்னாங்க, அதனால் வந்துட்டேன். சரி சரி, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேளுங்க. கும்பியா சொல்லிவிட்டாங்க. அப்படி சொன்னதற்கு என்ன காரணம்? என்னங்க, உறவை முறித்தவர்கள் இருந்தால் எந்திரிச்சு போங்க அப்படின்னு அவங்க ஏன் சொன்னாங்க? அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அதையும் கேளுங்க. நான் வந்து கேட்டான். சொன்னாங்களா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன். எந்த ஒரு சமுதாயத்தில் அல்லது எந்த ஒரு மஜ்லிஸில் சொந்த பந்தங்களோடு உறவை முறித்து கொண்டவன் இருப்பானோ அந்த சமுதாயத்தின் மீது, அந்த மஜ்லிஸின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இறங்காது என்று சொல்ல நான் கேட்டேன். லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிம். எந்த சமூகத்தில், எந்த கூட்டத்தில் உறவுமுறையை, சொந்த பந்தங்களுடைய உறவுமுறையை முறித்து கொண்டவன் இருப்பானோ அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இறங்காதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எந்திரிச்சு போக சொன்னேன். நான் துவா செய்ய போறேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும். எனவே அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா ரஹ்மத்து இறங்காதுன்னு சொன்னாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ பெற்றோர்களை நோவினை செய்வது, சொந்த பந்தங்களை வேதனைப்படுத்துவது, இது போன்ற காரியங்கள் எனக்கு அறவே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அப்போ நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய பாவங்களில் பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது, அவருடைய மனம் நோகும்படியாக நடந்து கொள்வது ஈமானை பறிக்கும் பாவங்களில் இரண்டாவது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது, நம்முடைய ஈமானை பறிக்கும் பாவங்களில் மூன்றாவது எதென்றால் விபச்சார், ஜினா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரொம்ப ரோஷக்காரன். மானக்கேடான செயல்களை அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை விட பெரிய ரோஷக்காரர்கள் யாருமே இருக்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜினாவை ஹராமாக்கி இருக்கு. மானக்கேடான இந்த செயலை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹராமாக்கி இருக்கு. அல்லாஹ் நமக்கு ஹலாலான முறையில் திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறார். 1, 2, 3, 4 மனைவியரை என்னங்க மணந்து கொள்ள. ஒரு மனிதன் தன்னுடைய ஷஹவாத்துகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஹலாலான என்னங்க முறையிலே நமக்கு திருமணத்தை அனுமதித்திருக்கிறார். திருமணத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான பரக்கத்துகளையும் தருகிறான். கல்விலே தூய்மை, வாழ்க்கையிலே பரக்கத். திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலும் பரக்கத், செல்வத்தை தருவதாக வாக்களிக்கிறான். ஆகவே திருமணம் செய்யறதுக்கு நம்ம என்னங்க என்ன பணம் காசு இல்லையே, நல்ல காசை சேர்த்துக்கிட்டு நம்ம அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ நிறைய பேர் அதுவும் துபாய்க்கு வந்தவங்க அப்புறம் காசை சேர்த்துக்கிட்டு வீடை கட்டிக்கிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்தில் ஒரு பெரிய பரக்கத்து இருக்கிறது. திருமணம் மனைவியின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்துகளை தருகிறான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்யகுனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, திருமணத்தின் மூலம் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். அல்லாஹ் தஆலாவுடைய வாதாவில் நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? வைக்கும். அவங்க அதுக்குரிய பரக்கத்து சேர்ந்து கிடைக்கும். சிங்கிளாக இருக்கும் பொழுது சிங்கிளுக்கு தகுந்த மாதிரி வருமானம், டபுள் ஆகிட்டா டபுள், ட்ரிபிள் ஆகிட்டா ட்ரிபிள். ட்ரிபிள் ஆகும் இல்லைங்க, கல்யாணம் பண்ணிட்டா வரிசையாக ட்ரிபிள் 4 ஆகும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, நான் நேற்றைய தினமே சொன்னேன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அந்த ஜீவராசிக்கு உணவு தருவது யாருடைய கடமைங்க? அல்லாஹ்வுடைய கடமை. இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஜீவராசியும் தன்னுடைய உணவுப் பொருட்களை தான் சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வருவதில்லை. அல்லாஹ் யர்சுகுஹா, அந்த ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். வய்யாக்கும், உங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான். அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிப்போனும் அவனே, உங்களுக்கு உணவளிப்போனும் அவனே. அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கிறான்.
ஹலாலான அந்த முறையில் ஒரு மனிதன் தன்னுடைய என்னங்க மனோ இச்சைகளை பூர்த்தி செய்யணுமே தவிர அல்லாஹ் தடுத்த வழியில் அல்லாஹ் தஆலா என்னங்க எந்த ஒரு வரையறையை வைத்திருக்கிறானோ அந்த வரையறையை தாண்டி சென்று விடக்கூடும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோதனைகள் ஆபத்துகள் வருவதற்கெல்லாம் காரணம், இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தினுடைய நலிவு, பொருளாதாரத்துடைய சிக்கல், இவைகளெல்லாம் இந்த பாவம் பெறுகிற போது தான் ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற இது போன்ற பாவங்கள் எல்லாம், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்பொழுது நடைபெறுகிறது என்றால் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட இந்த ஹராமான காரியம் மக்களிலே பெருகுகிற போது, அதிகரிக்கிற போது அல்லாஹ் தஆலா மக்களை உணர்த்துவதற்காக இது போன்ற தண்டனைகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்குகிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் போன்ற நிலை ஏற்பட்டு விட்டா நீங்க என்னங்க பாவத்திலிருந்து தௌபா செய்யுங்க, தர்மங்கள் செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது போன்ற பெரும் பெரும் சோதனைகள் எல்லாம், ஆபத்துக்கள் எல்லாம் இது போன்ற எனக்கு பாவத்தினால், அதிலும் விபச்சாரத்தை பற்றி நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிம்மாசனத்தை கடலில் மீது விரித்து அப்படி உட்கார்ந்துக்குவான். டெய்லி சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு தன்னுடைய படைகளை போங்க போய் மனிதர்களை வழிகெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். உங்களில் யார் நல்ல வழிகெடுத்துட்டு வரீங்களோ, யார் ஒரு நல்ல பெரிய பாவம் செய்ய வச்சுட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் கிரீடம் அணிவிப்பேன். ஐயுக்கும் அவல்ல உல்பிசுகு தாஜன். உங்களில் யார் மனிதர்களை நல்ல வழிகெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னங்க கிரீடம் அணிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஒரு எல்லாம் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக என்னங்க கெடுக்கிறான். சாயந்தரம் எல்லாம் வந்தவொடனே அவங்கள்ட்ட கார் குசாரி கேட்குறான், இன்னைக்கு போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சொல்லுவான், நான் இன்னைக்கு 2 அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் மூட்டி விட்டு வந்துட்டேன், பிரிடா சொத்தங்கிறான். இன்னைக்கே பிரிச்சான். ஆக 2 சகோதரர்களுக்கு மத்தியில் பகைமையை உண்டாக்கிட்டு வந்துட்டேன். போடா நீ என்ன பெரிய வேலை செஞ்சுட்ட, நாளைக்கு 2 பேரும் என்னங்க அதிர்த்து ஏதாவது பயன் பண்ணுவார், 2 பேரும் சேர்ந்துடும். இது என்ன பெரிய பிரமாதம், போப்போ நீ ஒன்றும் பெருசாக செய்யலை. இன்னொருத்த வருவான், நான் இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டையை உண்டாக்கி அவன் 3 குண்டையும் ஒட்டுமொத்தமாக போட்டான், தலாக் தலாக் தலாக்ட்டான். அப்போ கணவன் மனைவிக்கு சண்டையை உண்டாக்கி முத்தலாக்கோட வச்சுட்டேன் அப்படின்ட்டு. போடா இது என்ன பெரிய பிரமாதம், அந்த பொண்டாட்டியை தலாக் விட்டா இந்த பொண்டாட்டியை கடிக்க போகிறான். நீங்கள் என்ன பொண்டாட்டிக்கா பஞ்சம், போப்போம் இப்படி ஒவ்வொருத்தரையா தள்ளி விட்டுருவான். கடைசியில் ஒருத்தன் வருவான், நான் இன்றைக்கு ஒரு ஆணையும் பெண்ணையும் விபச்சாரத்தில் ஈடுபட வைத்தேன்னு சொல்லுவேன். ஷபாஷன் தட்டி கொடுத்து கிரீடம் அவனுக்கு தான் அப்படின்னு சொன்னால், ஷைத்தானை மகிழ்விக்கக்கூடிய பாவங்களிலேயே மிக மோசமான பாவம் எதுங்க? ஜினா. ஜினா பக்கத்திலேயே கிட்டவே போகாதீங்க, அது ரொம்ப மானக்கேடானது. இன்னஹுகான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா. எனவே ஒரு மனிதனுடைய ஈமானை பறிக்கக்கூடிய பாவங்களில் முக்கியத்துவம் வகிக்கக்கூடிய பாவங்கள் 3வது என்னங்க? விபச்சாரம். 4வது மது அருந்துதல், தண்ணி போடு. மனிதனுடைய ஈமானை பறிக்கக்கூடியவைகளில் மது அருந்துதல் மிக மோசமான பாவம். இன்றைய இளைஞர்கள் பல பேர் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார். அதை ஒரு பெரிய பாவமாகவே நினைப்பதில்லை, ஆனால் அது ஈமானை பறித்துவிடும். வரலாற்றிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சீடர்களிலே ஒரு சீடர் ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல குர்ஆன் ஹதீஸ் எல்லாவற்றையும் படித்தவர்கள், மாணவர். அவங்களுக்கு ரொம்ப பிரியமான மாணவர் யாருக்குங்க? ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள். அந்த மாணவர் உடம்பு சரியில்லாமல் ஆகி மரணத்தருவாயில் ஆகிட்டார். மரணத்தருவாய். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
அந்த மாணவரிடத்தில் சென்று அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கலிமாவை சொல்கிறார். கலிமாவெல்லாம் சொல்லாதீங்கன்ற, நான் அதனை விட்டு நீங்கி விட்டேங்கிற. அல்லாஹ் காப்பாற்று. குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் படித்த, ஆசிரியரை கவர்ந்த, ஆசிரியருக்கு பிரியமான ஒரு மாணவர் அவருடைய கடைசி நிலை, இறுதி தருவாய் எப்படி மாறிவிட்டது என்பதை எண்ணி பார்க்கணும். அந்த நிலைமையிலே மூத்தாயிட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் ஃபுதைல் பின் இயாத் ரலியல்லாஹு அன்ஹு கனவு பார்க்குறாங்க. கனவுல அவருடைய மாணவரை சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவதை பார்க்கிறாங்க. அப்ப கேட்குறாங்க அந்த மாணவர்கிட்ட, என்னுடைய அன்பிற்கு உரிய மாணவராக இருந்தீரே, குர்ஆன் ஹதீஸ் ஞானங்களை பெற்றிருந்தீரே, இந்த நிலைக்கு நீர் ஆனதற்கு என்ன காரணம் கேட்குறான். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, அந்த வியாதிக்கு மருந்தாக ஒரு டாக்டரு வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் நீ மது அருந்துன்னு சொன்னார். நான் வருஷத்தில் ஒரு தடவை தான் மது அருந்தினேன், அதுதான் என்னுடைய ஈமானை பிடிச்சிருச்சுங்க. எண்ணி பார்க்கணும். அப்போ நாம் ஈமானை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த பெரும்பாவங்கள் என்பது 7 இருக்கிறது. அந்த 7 பெரும்பாவங்கள் அனைத்திலிருந்தும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்களிலிருந்து நாம் விலகிற போதுதான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும். எனவே நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும். அது மட்டுமல்ல, நாம் செஞ்ச அமல்களையும் என்னங்க பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அததுனூன மனில் முஃப்லிஸ், ஏழை என்றால் யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஏழைக்கு விளக்கம் சொல்லுங்க. சஹாபாக்கள் ஏழைன்னா என்ன, யார்கிட்ட பணங்காசுலையும் அவன் ஏழை. அல் முஃப்லிஸு மன் லா தீனார் லஹு வலா திர்ஹம், யாரிடத்திலே தங்க நாணயம் வெள்ளி நாணயம் பணங்காசு இல்லையோ அவன் ஏழை அப்படின்றான். அப்ப சொன்னாங்க, அவன் ஏழை அல்ல. மறுமை நாளில் ஏழை யார் தெரியுமா? உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நிறைய தொழுதிருப்பார், நிறைய நோன்பு வச்சிருப்பார், நிறைய தர்மம் செஞ்சிருப்பார். அப்போ நிறைய தொழுது, நிறைய நோன்பு வச்சு, நிறைய தர்மங்கள் செஞ்சு, நிறைய ஹஜ்ஜுகள் செஞ்சு என்னங்க ஆகிரத்துக்கு மறுமைக்கு வருவார். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒருத்தரை அடிச்சிருப்பார், ஒருத்தர் என்னங்க கொலை செஞ்சிருப்பார், ஒருத்தரை வேதனைப்படுத்தி இருப்பார், ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சிருப்பார். அதாவது இந்த பொருள் விஷயத்தில் ரொம்ப பேணுதல். இந்த உலகத்தில் யாருக்கும் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் கரெக்டாக என்னங்க எல்லாவற்றையும் கடனை பூரா நிறைவு செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தை விட நம்ம பிரியணும். அல்லாஹ் நம்முடைய கடனாளியாக மூத்தாக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய எல்லா கடன்களையும் நிறைவேற்றிடுவானா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஹக்குகளையும் முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய தௌஃபீக தருவானா. இன்னைக்கு பிறருடைய பொருளை அபகரிக்கிறத பெரிய கெட்டிக்காரத்தனம் நினச்சிக்கிறான். எவ்வளவு சுருட்டாரோ அவர் பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆள்னு அர்த்தம். அந்த மாதிரி பிறருடைய பொருளை ஹக்கில் ஒரு சின்னது கூட வந்துடக்கூடாது. அப்போ ஒருத்தரை அடிச்சிருப்பார், ஒருத்தரை கொலை செஞ்சிருப்பார், அல்லது ஒருத்தர் திட்டி இருப்பார், அல்லது ஒருத்தரை வேதனைப்படுத்தியிருப்பார், அல்லது ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சிருப்பார். இந்த மாதிரி உள்ள நிலைமையில் வருவார். அப்படி வருகிற போது யாருடைய ஹக்கு உடையவரோ அந்த ஹக்குக்காரங்க அல்லாட்டா என்னங்க வழக்கு தொடுப்பாங்க. யா அல்லாஹ், என்னை இவர் அடிச்சு போட்டாரு, என்னை இவர் திட்டாரு, என்னை இவர் கொலை செஞ்சாரு, எனக்கு இவர் அநியாயம் பண்ணாரு, அப்படி ஒவ்வொருத்தரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணும்போது அல்லாஹ்வுத்தாலா அந்த யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அங்கே வந்து என்னங்க அல்லாஹ்வுடைய நாங்கள் தர்பாரில் விசாரணைக்கு வந்துட்டு அந்த கோர்ட்டில் என்னங்க சரியான தீர்ப்பு தான். அந்த கோர்ட்டில் வந்து கீழே சூட்கேஸ் கொடுத்தா வேலையெல்லாம் ஆகாது. அந்த கோர்ட்டில் அதெல்லாம் என்னங்க ஒன்றுமே நடக்காது, செல்லாது. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த கோர்ட்டில் என்னங்க விசாரணை வரும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும், உங்களுக்கு ஹக்கு என்ன பாக்கி, எப்படியா சரி அவருடைய நன்மையிலிருந்து அதை எடுத்து கொடுத்துருவோம். அடுத்தால் நன்மையிலிருந்து நிறைய தொழுகை, நிறைய நோன்பு, நிறைய ஜக்காத்து, நிறைய தர்மம் எல்லாம் இருக்கும். அல்லாஹ் நன்மையை ஒன்றானுங்க இப்படி யாரும் கொடுத்துருவான், ரிப்போர்ட் பண்ணவரும் கொடுத்துருவான். ஆனால் அங்கே அமல் என்ற கரன்சியை தவிர வேற கரன்சியெல்லாம் அங்கே செல்லாது. அந்த கரன்சியை தான் எல்லாம் நாங்கள் தூக்கி கொடுப்போம். கடைசியில் வந்து என்னங்க இன்னும் ரிப்போர்ட் பண்ணவங்க இன்னும் பாக்கி இருந்தாங்கன்னா
நல்ல அமல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ ரிப்போர்ட் பண்ணவங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னா அவங்களுடைய பாவத்திலிருந்து எல்லாம் வாங்கி அவங்க தலையில் சுமத்துவோம். யார் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் இவங்க சுமத்துவான். கடைசியில் அவர் செஞ்ச அமல்களில் எதுவுமே மிஞ்சாம அன்னக்காவடியாக நிற்கிறாரு, அவர் தான் ஏழைன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய ஈமானையும் பாதுகாக்கணும். நாம் நிறைய அமல் செய்கிறோமே, இந்த அமலையும் பாதுகாக்கணும். அமலை பாதுகாக்கணும்னு என்ன செய்யணும்? அடியார்களுடைய ஹக்கில் எந்த குறைவும் நாம் வைக்கவே கூடாது. நம்முடைய புறத்திலிருந்து அடியார்களுக்கு யாருக்கும் எந்த வகையான சிறிய அநீதி கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்தரமான சிறப்பு வாய்ந்த வாழ்க்கைனுங்க நம்ம வாழணும். அப்படி வாழ்கிற போதுதான் நம்முடைய அமல்களும் பாதுகாக்கப்படும். ஆக நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிற மகத்தான இரவாக இந்த பிந்திய இரவை எல்லாவற்றிலும் ஆக்கியிருக்கிறான். நாம் அந்த நரகத்தின் விடுதலை பெற வேண்டுமானால் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் பாவங்களிலிருந்து விலக வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கிற பாவங்கள், அதே நேரத்தில் அடியார்களுக்கு நீங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் முழுமையாக விலகி நாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்தவர்களாக, மன்னிப்பை பெற்றவர்களாக நம்ம செல்லணும். நாம் சொர்க்கத்திலிருந்து ஏன் இங்கே வந்தோம்னா தப்பு பண்ணதுனால தான் வந்தோம். ஆமாம், அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பேசிக்கிட்டாங்க. வாக்குவாதம், அல்லாஹுடைய சமூகத்துக்கு என்னங்க வாக்குவாதம். ஆன்ம உலகில் என்னங்க ஆலமுள்ள அருவாகலை அவங்களுக்கு இடையே வாக்குவாதம். இப்போ என்னங்க அம்பியாக்கள் என்னங்க அவங்க ஆலம் அருவாகலை தான் இருக்கிறாங்க. நல்ல ரூஹு பூரா எல்லியனுக்கு போயிடும். அப்போ ஆலம் அருவாகல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஒரு வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஜெயிச்சாங்க. யார் தோற்று போயிட்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தோற்று போயிட்டாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் தான் ஆதமா, நீர் தான் ஆதமோ, நீங்கள் தான் ஆதமா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையினால் அவங்கள படைத்தான். தன்னுடைய ரூஹ் என்னங்க உங்களில் ஊதுனான். மலக்குகளை எல்லாம் அவங்களுக்கு சேதா செய்ய வச்சான். பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு குடியிருக்க வச்சான். சும்மா கிடக்காம பாவம் செஞ்சு எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டீங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம்னு சொன்னான். பேசாமல் இருந்திருக்கணும். பாவம் செஞ்சு எல்லாத்தையும் எனக்கு மக்கள் அத்தனை பேரையும் இந்த பூமியில் என்னங்க இறக்கி வச்சுட்டீங்க. அப்படிப்பட்ட ஆதம் நீங்கள் தானா? திருப்பி ஆதேசம் கேட்டாங்க, நீர் தான் மூசாவோ? அல்லாஹு தஆலா உம்மை தன்னுடைய ரசூலாக ஆக்கினா, உம்மிடத்தில் நேரடியாக என்னங்க அல்லாஹு தஆலா உரையாடுனா, பெரும் பெரும் சிறப்புகள் எல்லாம் என்னங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தா. அந்த மூசா நீங்கள் தானா? சரி, உங்களுக்கு ஒரு தௌராத்துன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்துருக்குறான். அந்த வேதம் எப்பொழுது எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம். எப்போ எழுது? ஆதம் சொல்றாங்க, நான் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட தௌராத்தை உங்கள் மீது இறக்கி வைத்த மூசா நீர் தானா அப்படின்னாங்க. நான் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தௌராத்தை என்னங்க அல்லாஹ் தஆலா எழுதி அந்த தௌராத்தை உன் மீது இறக்கியிருக்கிறானே, அந்த மூசா நீர் தானான். ஆமாம். என்னை இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே, அந்த தௌராத்தில் இப்படி ஒரு வாசகம் வருதான்னு கேட்டாங்க. வா அசா ஆதமு ரப்பஹு ஃபகவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செஞ்சு தவறளித்து விட்டார், வழி தவறி விட்டார் அப்படின்ட்டு இருக்குதா அப்படின்னா, ஆமாம் இருக்குதுன்னு. அப்போ நான் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தப்பு பண்ணுவேன் அப்படின்ட்டு அல்லாஹ் எழுதி வச்ச ஒரு தப்பை நான் செய்ததற்காக என்னை குறை கூறுகிறீர்களான்னு கேட்டான். நான் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் தப்பு பண்ணுவேன் நல்லா எழுதி வச்சுட்டான். அவனுடைய கலாக்கதிரு அவன் எழுதி வச்சதை நான் செஞ்சதற்காக அப்போ தலுமணி என்னை நீ திட்டுகிறீரான்னு கேட்டான். யாருனால பதில் சொல்ல முடியல? மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்ல முடியும். அல்லாஹுடைய கலா கதிர் என்பது என்னங்க இருக்கத்தான் செய்யும். ஆக நாம பாவங்களிலிருந்து விலகணும். இருந்தாலும் அந்த கலா கதிர் நமக்கு சாதகமாக ஆவதற்கு நாம செய்யக்கூடிய இந்த துஆக்கள் தான் நம்முடைய இபாதத், நம்முடைய துஆக்கள். இதுவெல்லாம்
நம்ம என்னங்க நல்ல ஒரு பக்கம் சோனத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான ஒரு அமல். எனவே நாம் அந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் அவன் தயாரித்து வைத்திருக்கிற உயர்ந்த சுவனத்தை பெறுவதற்கும் அவனுடைய லிகாவை நசீபாக்குவதற்கும் நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாக்குரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. قال النبي صلى الله عليه وسلم حسنوا أموالكم بالزكاة وداووا مرضاكم بالصدقة واستقبلوا أمواج البلاء بالدعاء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய அளப்பரிய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய முழு பலனையும் தந்தருவானாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் தொழுகையை பற்றி நோன்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டது போல ஜகாத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத் பற்றிய இல்மு இல்லாமல் அந்த இபாதத்தை நிறைவேற்றினால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகும் பொழுது தொழுகையை பற்றிய இல்மு இருக்க வேண்டும். நோன்பு வைக்கிற போது நோன்பை பற்றிய இல்மு இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கிற போது ஜகாத் பற்றிய இல்மும் இருக்க வேண்டும். ஹஜ் செய்கிற போது ஹஜ்ஜை பற்றிய இல்மு வேண்டும். இல்மு என்பது ஃபர்து. இல்மு இல்லாமல் எந்த இபாதத்தை நிறைவேற்றினாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அடிப்படையிலே நாம் ஜகாத்தை பற்றி சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே ஜகாத் எப்பொழுது கடமையாகும் என்றால் மார்க்கம் அதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறது. நிசாப். யாரிடத்திலே நிசாப் இருக்கிறதோ அவர்கள் மீது ஜகாத் வாஜிப். நிசாப் எவ்வளவு என்றால் 612 கிராம் வெள்ளி, 87 கிராம் தங்கம், அல்லது இந்த இரண்டின் மதிப்புடை உடைய வியாபார சரக்குகள் அல்லது கேஷ்கள். இப்போ 612 கிராமுக்கு இன்றைக்கி என்னங்க, ஒரு கிராம் 30 ரூபா போட்டால் எவ்வளோ ரூபா ஆகுங்க? சொல்ல மாட்டேங்குது. சுமார் 18,000 ரூபா சுமார் வெள்ளியின். அதாவது கேஷ் கணக்கில் போடுகிற போது வெள்ளியினுடைய அல்லது தங்க ரெண்டில் ஏதாவது ஒன்றுடைய மதிப்பு போட்டால் போதும். இல்லை எங்கள் அது தங்கத்துடைய மதிப்புன்னு வரல 87 கிராம் அப்படி சொல்லக்கூடாது. வெள்ளியினுடைய அளவு என்னங்க? 612 கிராம். தங்கத்தினுடைய அளவு என்னங்க? 87 கிராம். கிட்டத்தட்ட ஒரு 11 பவுன் வரும். இப்போ 612 கிராம் சொல்லும் பொழுது ஒரு கிராம் என்னங்க 30 ரூபா போட்டால் கூட 600க்கு எவ்வளோங்க? கிட்டத்தட்ட 18,000 ரூபா. சுமார் 20,000 ரூபா மதிப்பு வைக்கலாம் இன்றைய காலத்தில். அப்போ யாரிடத்துல தன்னுடைய கடன்கள் அத்தியாவசிய தேவைகள் போக 20,000 ரூபா கேஷ் இருக்குதோ அவங்க மேலே ஜக்காத் வாஜிபாக்கு. அப்போ நிசாப் இருக்கும். இப்போ ஜக்காத்தை பொறுத்தவரை யாரிடத்துல நிசாப் இருக்கிறதோ அந்த நிசாப் உள்ளவர்கள் மீது ஜக்காத் கடமை. அந்த நிசாபை
நிசாபை உடையவர்கள் அந்த நிசாபு எப்பொழுது கைக்கு வருகிறதோ, அந்த தொகையை எப்பொழுது, அந்த தொகையுடைய உரிமையாளராக இவர் எப்பொழுது ஆகிறாரோ அதிலிருந்து வருட கணக்கு. ஆனால் நாம் என்ன வச்சுக்கிட்டோம்னா, ஜக்காத்து கொடுக்கறதுனால ரம்ஜான் சொல்லி காசு ஆக்கிப்போம். ஜக்காத்துக்கு என்ன குறிப்பான மாசமா ஏதோ வச்சுட்டோங்க. இப்போ மற்ற மாசத்தில் கொடுத்தா கூடாத மாதிரி வச்சுட்டோம். அப்படியே இல்லை. உதாரணமா ஒரு மனிதர் 20,000 ரூபாய்க்கு அதுங்க உரிமையாளர் ஆகிறார். ரஜபு மாசத்தில் ஆகிறார். ரஜபு 1 வச்சுக்கோங்களேன். அடுத்த ரஜபு 1 வந்து அவர் அதுக்கு ஜக்காத்து கொடுத்துருங்க. ரம்ஜானையே எதிர்பார்த்துக்கிட்டு கொடுக்குற தேவையில்லை. இருந்தாலும் ரம்ஜானுடைய நன்மையை கருதி தள்ளி கொடுக்கிறார், கூடும். இருந்தாலும் கணக்கு எப்போ எங்கிருந்து வைக்கணுங்க? கணக்கு எப்படி வைக்கணும்? எப்போ நீங்கள் அந்த 20,000 ரூபாய்க்கு உரிமையாளரா, அந்த 20,000 ரூபா உங்கள் கையில் ஒரு வருஷம் அப்படி இருக்கணும். மார்க்கணுங்க, ஜக்காத் கடமையாவதற்கு அந்த தொகை உங்கள்கிட்ட எவ்வளோ வருஷம் இருக்கணுங்க? ஒரு வருஷம் இருக்கணும்னு சொல்லுது. அப்போ அந்த ஒரு வருஷம் 20,000 ரூபா கையில் இருந்ததுன்னா அடுத்த ரஜப் 1 எனக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை ரம்ஜான் 1 தான் நீங்கள் 20,000 ரூபாய் உரிமையாளராக ஆனீங்க, இல்லை அடுத்த ரம்ஜான் 1 அந்த 20,000 ரூபா எவ்வளோ தொகையோ மதிப்புக்காக 20,000 குறைந்தபட்சம். ஆக நிசாபை உடையவர்கள் மீது தான் எது கடமைங்க? ஜக்காத் கடமை. அப்போ அந்த நிசாபை உடையவர்கள் ஜக்காத்தினுடைய சட்டங்கள் என்ன, அதனுடைய விதிகள் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்களை பற்றி சொல்வதற்கு முன்னாலே ஜக்காத்தினுடைய சிறப்புகளை, ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் என்ன விளைவுகள் உண்டாகிறது என்பதை பற்றி கூறி அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய ஜக்காத்தின் சட்டங்களுடைய தலைப்புக்கு வருகிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திற்கு வந்தார். நஜ்து நாட்டிலிருந்து வந்தார். வந்த மனிதரை பார்த்தால் தலைவிரி கோலமாக இருந்தார். ஏதோ சொல்லிக்கிட்டு வர்றார். சப்தத்தின் ரீங்காரம் கேட்குது, என்ன சொல்றாருன்னு விளங்கல. தலைவிரி கோலமாக ஏதோ வாயிலை முணங்கி கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. வந்தவர் நபிகள் நாயகம் சமூகத்திலே வந்து அமர்ந்து இஸ்லாமிய கடமைகளை பற்றி கேட்கிறார். அப்போ ஏதோ முணங்கிட்டு வந்தாருன்னா ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கணும், கேள்வி மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அப்படியே நம்ம சில நேரத்தில் என்ன சொல்கிறோமா இல்லையா, மறந்து போயிடக்கூடாதுங்க, அது அப்படியே சொல்லிக்கிட்டே வரும். அந்த மாதிரி என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கணுமோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். அதுதான் எங்களுக்கு விளங்கல. என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்குற போது தான் அவர் எதை பற்றி கேட்குறான்னு இஸ்லாம் பக்கத்தில் போய் பார்த்தபோது வந்த அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய கடமைகளை பற்றி கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஸ்லாமிய கடமைகளை சொல்கிறார். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால விண்ணப்பிக்கணும், சொல்லணும். அடுத்து ஹம்சு ஸலவாத்தும் ஃபில் யௌமி வல் லைலா, ஈமானுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது கடமை ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகணும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சாவி கேட்குறேன், ஹல் அலைய கைருஹா, 5 நேரம் தொழுக மட்டும்தான், வேற ஏதாவது என் மேலே கடமை இருக்குதா? ஹல் அலைய கைருஹா, இந்த 5 நேர தொழுகை அல்லாமல் வேறு ஏதாயிலும் தொழுகை என் மீது கடமை இருக்கிறதா என்று கேட்டபோது வேற ஒன்றும் கடமை கிடையாது, இல்லா அந்த நீ நஃபிலான முறையில் உபரியான முறையிலே வணங்கினாலே தவிர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க ஒசியாமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும், 3வது கடமை. அப்போ திருப்பி கேட்குறேன், ஹல் அலைய கைருஹா, ரமலான் அல்லாத வேற மாதத்தில் நோன்பு வைப்பது என் மீது கடமை இருக்கிறதா? காலலா, ரமலான் அல்லாத வேற எந்த நோம்பும் உன் மீது கடமை இல்லை. இல்ல அந்த நஃபிலான சுன்னத்தான முறையில் நீ நோன்பு வைத்தாலே தவிர. ஹதீஸ்ல மறுபடியும் ஜக்கர் லஹு ஜக்காத், பிறகு ஜக்காத்தை பற்றி சொன்னான். ஜக்காத் கொடுக்கணும். ஜக்காத் அல்லாத வேற என் மீது ஏதாகிலும் கடமை இருக்கிறதா? ஹல் அலைய கைருஹா லா இல்லா அந்த கிடையாது, நீ நஃபிலான முறையிலே செய்தாலே. இந்த ஹதீஸில் ஹஜ்ஜை பற்றி இல்லை,
இது ஹஸரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ரிவாயத்தாகும். இதில் எதை பற்றி சொல்லப்படலைங்க? ஹஜ்ஜை பற்றி சொல்லப்படலை. ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத். ஏன் ஹஜ்ஜை பற்றி சொல்லப்படலை அப்படின்னா, வந்து கேட்ட மனிதர் கேட்ட நேரத்தில் ஹஜ்ஜு ஃபர்லாக, அதனால சொல்ல. இதை வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை இந்த ஹதீஸில் சொல்லலையே, ஆகவே ஹஜ்ஜு ஃபர்து இல்லை. நம்ம ஆராய்ச்சி இந்த ஹதீஸில் பாருங்க, ஹஜ்ஜை பற்றி வந்திருக்குதா? வரல. நம்ம ஹஜ்ஜு ஃபர்து இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரிலாம்ங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன் வரல ஹஜ்ஜை பற்றி? கேட்ட மனிதர் கேட்ட நேரத்தில் ஹஜ்ஜு ஃபர்தாக்கப்படவில்லை. ஹஜ்ஜு எப்போ ஃபர்தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அதிலே பல்வேறு கருத்துக்கள், உலமாக்குடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரியான கருத்து ஹிஜ்ரி 9 ஃபர்தாக்கப்பட்டது. எப்படிங்க? ஹிஜ்ரி 9 தான் ஃபர்தாக்கப்பட்டுச்சு. நான் ஹஜ்ஜை பற்றி உள்ள தலைப்பில் இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் பேசுகிறேன். ஆகவே நான் அந்த தலைப்புக்குள்ளே சில போகிறதுக்குள்ள ஹஜ்ஜை பற்றிய சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா கடமைகளும் வந்துருச்சு. ஏன்னா இங்கே தலைப்பு கொடுத்ததே எப்படிங்க? நோன்பு, தொழுகை, நோன்பு, ஜக்காத், 3 தான் தலைப்பு. நம்ம 2 ஏன் விடணும் என்னங்க? அதில் ஹஜ்ஜி என்னங்கம்மா இன்ஷா அல்லாஹ் சேர்த்துருவேன். ஈமானுக்கு பிறகு உள்ள கடமையாக உள்ள ஹஜ்ஜை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். அப்படி பேசுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் ஹஜ்ஜுடைய ஆசைகள் வர, அதனால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ன கிடைக்குங்க? ஹஜ்ஜுடைய தௌஃபீக். அப்போ வந்த மனிதர் சொன்னார், அப்படியா, இவ்வளோதான் என்னுடைய கடமைகளா? சரி, அப்படியானால் வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், இதை விட நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். வந்தவர் இஸ்லாமிய கடமைகளை பற்றி கேட்டார். சொன்ன உடனே இதுக்கு மேலே கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மனிதர் அது ரஜுலு வஹுவ யகூலு வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ் மின்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸதகர் ரஜுல், நீங்க அஃப்லஹர் ரஜுல் இன் ஸதக், இந்த மனிதர் ஜெயம் பெற்று விட்டார், தன்னுடைய சொல்லில் உண்மையாளராக இருந்தார். அப்படியே தான் சொன்ன மாதிரி இந்த கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா அவர் ஜெயம் பெற்று விட்டார், வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ கடமைகளை செய்தாலே வெற்றி கிடைச்சிருன்னு தெரியுது. அப்படிதானங்க? கடமைகளை செஞ்சால் முதலுக்கு மோசம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்க, முதலுக்கு மோசம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னங்க, வெற்றி தான் ஒரு வகையில். சில பேர் சொல்கிறாங்க, அவர் சொன்னதுக்கு அந்த கருத்து இல்லை, கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன், கரெக்டாக ஃபர்து மட்டும்தான் செய்வேன், நான் நஃபில்லாம் செய்ய மாட்டேன், சுன்னத்துகள் நவாஃபில்கள்லாம் பேண மாட்டேன் என்பது அவர் சொன்ன பொருள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விளக்கம் கேட்டபோது என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கரெக்டாக சொல்லுவேன், அதில் கூட்டி குறைக்க மாட்டேன். சில பேர் என்னங்க, நம்ம சொல்லாதெல்லாம் போய் சொல்லிவிடுவோம். பார்க்குறீங்களா? நாம் ஒன்று சொல்லி விடுவோம், இவர் போய் சொல்கிறது என்னங்க, ஏருக்கு மாறா நம்ம சொல்லாதெல்லாம் இவர் விளங்கி சொல்லிடுவார். இவருடைய தஃப்சீர் அது, இவருடைய விளக்கம். அவர் சொன்ன கருத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை கூட கூடாது, ஒரு வார்த்தை கூட குறையாது, நான் அப்படியே போய் சொல்வேன் அப்படின்னா. அப்போ இஸ்லாமிய கடமைகளில் ஜகாத் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிற போது, ஹஸரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, சல்லு ஹம்சக்கும், உங்களுடைய 5 நேர தொழுகையை கரெக்டாக தொழுகுங்க, ஓ சூமு ஷஹரக்கும், உங்களுடைய மாதத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைங்க, அது ஜகாத்த அம்வாலிக்கும், உங்களுடைய பொருட்களுடைய ஜகாத்தை கரெக்டாக கொடுங்க, அம்ரிக்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு வழிபட்டு நடங்க, தலைவர்களுக்கு வழிபட்டு நடங்க. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், இந்த வார்த்தை இருக்கிற பூராமே அடுக்குமொழி. சூமு ஹம்சக்கும் ஷஹரக்கும் அம்வாலிக்கும் அம்ரிக்கும் ரப்பிக்கும், எல்லாமே நாங்கள் கும்பலையே முடியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற போது 5 நேர தொழுகை, ரமலான் மாத நோன்பு, ஜகாத் இவைகளை நிறைவேற்றினால் துஹூல் ஜன்னத், சுவனத்தில் நுழைவது என்பது கட்டாயமாகிவிடும்.
அப்படின்னு சொன்னான். எனவே அந்த அடிப்படையில் ஜகாத் இஸ்லாமிய 50 கடமைகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாகும். இஸ்லாமிய கடமைகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் சில கடமைகள் உடலால் ஆன கடமைகள். இப்போ தொழுகை, நோன்பு ரெண்டுமே என்னங்க? உடலால் நிறைவேற்றப்படுகின்ற வணக்கங்கள், பதனியா, உடலால் நிறைவேற்றப்படுகின்ற வணக்கங்கள். இன்னொன்று இருக்கிறது, வெறும் பொருளால் மட்டும் நிறைவேற்றப்படுகிற வணக்கம், அது ஜகாத். இன்னொரு வணக்கம் இருக்கிறது, அதற்கு பொருளும் உடலும், ரெண்டு பொருளாலும் உடலாலும் நிறைவேற்றப்படுகிற வணக்கம், அது ஹஜ். அப்போ மார்க்கத்தினுடைய கடமைகளை நாம் உடலால் ஆன வணக்கங்கள், பொருளால் ஆன வணக்கம், உடல் அண்டு பொருளால் ஆன வணக்கம் என்று நம்ம பிரிக்கலாம். அந்த அடிப்படையில் ஜகாத் முழுக்க முழுக்க பொருளால் ஆன வணக்கம். தொழுகையில் நம்ம நிற்கிறோம், கியாம், ருக்கு, சுஜூத். அப்போ நிற்பதன் மூலம், குனிவதன் மூலம், சைதா செய்வதன் மூலம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நம்முடைய உடலால் அடிமை என்பதை வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ்வின் அடிமை என்பதை நம்முடைய உடலால் வெளிப்படுத்துகிறோம். அதே போலத்தான் அல்லாஹ் தந்த பொருளை அவனுடைய கட்டளைப்படி அவன் சொன்ன பாதையிலே செலவிடுவதன் மூலம் பொருளுடைய அந்த பொருளை தந்தானே, அதை தந்ததற்கு பொருளால் நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவன் தந்த பொருளை அவனுடைய வழியிலே செலவிட்டு மாலி பொருள் ரீதியான வணக்கம். அப்போ உடல் ரீதியான வணக்கத்தை போல பொருள் ரீதியான வணக்கத்தை நாம் செய்கிறோம். அல்லாஹ் நம்மை பொருளை செலவிட சொன்னானே, இது அல்லாஹு தாலாவுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறோம்னு நினைச்சிடாதீங்க. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய அரசின் செலவினங்களுக்காக டேக்ஸ் போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி டேக்ஸ் அல்ல இது. ஜகாத் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு போடப்படுகிற டேக்ஸ் அல்ல. வேற என்ன அப்படின்னா, உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களுக்கு இறைவன் தந்த அந்த பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு வணக்கம், இபாதத். முதல்ல இந்த என்ன வரணும்? என்ன நாம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாத்தியத்தில் கொடுக்கறதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல இந்த பொருள் யார் தந்ததுங்க? அல்லாஹு தஆலா தந்தது. ஹதீஸில் வருகிறது, இந்த ஒரு ஹதீஸே போதும் ஜகாத்தில் நம்ம எவ்வளோ பேணுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதி கொள்றதுக்கு ரொம்ப ஹதீஸ்லாம் வேண்டாம். ஒரே ஒரு ஹதீஸ், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத்தி. ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஜகாத்தின் நோக்கம் என்ன, ஜகாத்தின் பிரயோஜனம் என்ன? ரொம்ப நிறைய ஹதீஸ்லாம் படிக்க வேண்டியதில்லை. இந்த ஹதீஸ் பொருள் சொல்லுங்க. ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களின் பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தந்த பொருள் உங்க கையில இருக்கணும்னு சொன்னா இந்த அழுக்கு போகணும். அப்ப ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, வதாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா. உங்களிலே வியாதி உற்றவர்களுக்கு தர்மம், ஜகாத் அல்லாத உபரியான தர்மத்தின் மூலம் உங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவம் செய்யுங்கள். அதுக்காக டாக்டர்கிட்டே போக வேண்டாம் அர்த்தம் இல்லை, டாக்டர்கிட்டையும் போங்க. அதை விட ஒரு மனிதனுடைய வியாதியை எது குணப்படுத்தும் என்றால் தர்மம் குணப்படுத்தும். யார் சொன்னதுங்க? ரசூலுல்லாஹி சொன்னது. வதாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா. உபரியான தான தர்மங்கள் செய்வதன் மூலம் உங்களை வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்களே, இந்த வியாதி நீங்களும் சொல்லி நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அந்த வியாதியஸ்தருடைய வியாதி குணமாகணும்னா தர்மம் செய்யுங்கள். வஸ்தக்பிலு அம்வாஜல் பலாயி பித்துஆ. வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகள் வருகிறதா, அந்த சோதனைகளின் அலைகளை எல்லாம் துஆவின் மூலம் எதிர்கொள்வது. எவ்வளவு அற்புதமான ஹதீஸ். வாழ்க்கையில் சோதனை வருதா, அந்த சோதனைகளை எதை கொண்டு வெல்லணும், எதை கொண்டு எதிர்கொள்ளணும்? துஆவை கொண்டு எதிர்கொள்ளுங்கள். அப்போ வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு, அல்லாஹ் தந்த செல்வம் நிலைத்திருப்பதற்கு, ஒரு மனிதன் இந்த உலகத்தில்
ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அற்புதமான வழி. அப்போ ஜகாத்தின் மூலம் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஜகாத்தினுடைய பிரயோஜனம், ஜகாத் கொடுக்குறவங்க யாரும் என்ன நினைக்க கூடாது, ஓ நாம மற்றவங்களுக்கு அழியாருக்கு ரொம்ப உதவி செய்யறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் ஜகாத் கொடுத்துட்டா நம்ம மற்றவங்களுக்கு ரொம்ப என்னங்க உபகாரம் பண்றோம். ஜகாத்து கொடுப்பதனால அதனுடைய விளைவுகளை ஏழைகள் பெறாங்க. ஆனால் ஜகாத்துடைய நோக்கம் உங்களை பரிசுத்தப்படுத்துவது, உங்களுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்துவது. அப்ப ஜகாத்தின் மூலம் கல்புல இந்த பொருளுடைய நேசத்தை என்னங்க அகற்றி இந்த கல்பில் ஏற்படக்கூடிய உலக ஆசை என்ற அந்த வியாதியை, உலக ஆசை என்ற அந்த வியாதி ரூஹானி வியாதி, உலக ஆசை இருக்குது ரூஹானியத்தான வியாதி. அப்ப உலக ஆசை என்ற அந்த ரூஹானியத்தான வியாதியை அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்கும்னு சொன்னானே, அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அந்த வியாதியை நீக்கி உங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய வசனத்தை இறக்குகிற போது கூட எப்படி சொல்கிறான் குர்ஆனில் நாம் பார்க்க வேண்டும். ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். நபியே, இவருடைய பொருளிலிருந்து நீங்கள் சதகாவை வசூல் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான், சதகாவை வசூல் செய்யுங்கள். அந்த சதகா அவர்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சதகா வசூல் பண்றீங்களே, ஜகாத் தரக்கூடிய அந்த மக்களுக்காக துஆவும் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவங்க அந்த பொருளுடைய ஹுப்பை இந்த கல்விலிருந்து அகற்றி பரிசுத்தப்படுத்தும் பணியிலே ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அல்லவா, ஆகவே அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். எனவே ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராயும் தம்முடைய ஜகாத்துடைய பொருளை கொண்டு ஒப்படைத்தால் அவங்களுடைய பேரை சொல்லி, யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ ரஹ்மத் செய் அப்படின்னு துஆ செய்வான். ஒரு சந்தர்ப்பத்தில் அபு அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார் ஜகாத்துடைய தொகை கொண்டு வச்சாங்க. உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா, யா அல்லாஹ் அபு அவுஃபாவுடைய குடும்பத்தாருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய வசனத்தை சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான், அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த அடிப்படையிலே நாம பிறருக்கு உபகாரம் செய்கிறோம் என்பதில் நீங்கள் கொடுத்தால் அதனாலே ஏழைகள் பயன்பெறுகிறார்கள். அனாதைகள், விதவைகள், ஏழைகள், கடன்பட்டோர், வழிப்போக்கர்கள், வாழ்க்கையிலே சம்பாதிக்க முடியாத இயலாமையிலே உள்ளவர்கள் பயன்படுகிறார்கள். நீங்கள் தருவதனுடைய ஜகாத்துடைய பலன் அது. ஆனால் ஜகாத்துடைய நோக்கமே அதுவல்ல. ஜகாத்துடைய அசல் நோக்கம் உங்களை பரிசுத்தப்படுத்துவது. அதனுடைய அடிப்படையிலே ஏழைகளுக்கு ஹித்மத், தேவையுடையவருக்கு ஹித்மத் என்பது அதனாலே ஏற்படுகிறது. ஆக ஜகாத்துடைய மிகப்பெரிய பலன் யாருக்குங்க? ஜகாத் கொடுப்பவருக்கு. ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பினாங்க, காதியாக நீதிபதியாக அனுப்பினாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லி அனுப்பினாங்க, நீங்க வேதக்காரர்களான ஒரு சமுதாய மக்களிடத்திலே செல்வீர்கள். அப்படி செல்கிற போது முதல்ல அந்த வேதக்காரர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். தாவத் இலல்லாஹ். இப்போ நாம என்னங்க தாவத் இலல்லாஹ்வுடைய பிரச்சாரமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா நம்மளையே நாம சீராக்கி கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. முஸ்லிம்களாகிய நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் பணிகளையும் செய்யாததுனால நமக்கு வாழ்வு செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம இந்த தீனை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. அப்படி ஆனால் நியாயமாக ஞான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு நமக்கு கிடைத்த இந்த ஹிதாயத், இந்த ஈமான் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முமினும் ஆசைப்படணுமா இல்லை? ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேதக்காரர்களிடத்திலே நீங்கள் சென்றால் முதலில் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஃபதுஹும், அவர்களை அழையுங்கள். எதன் பக்கம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று முதல்ல ஈமானின் பக்கம் அழைப்பு விடுங்கள்.
இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபைன்ஹும் அதாஊக, அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வழிபட்டு விட்டால் இப்ப அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னல்லாஹ் கது ஃபரத அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்கள் மீது இரவு பகல் ஒரு நாள் முழுவதும் 5 நேரம் தொழுவதை கடமையாக்கி இருக்கிறான் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வழிபட்டால் அடுத்த அவர்களுக்கு நீங்க சொல்லுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா சதகாவை கடமையாக்கி இருக்கிறான். இங்க சதகா என்று எங்கெல்லாம் ஹதீஸில் வருகிறதோ அதுக்கு பூரா ஜக்காத்துன்னு அர்த்தம் வச்சுக்கணும். சதகான்னு தான் சொன்னாங்க, ஜக்காத்துன்னு சொல்லி நினைக்க கூடாது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய எல்லா சதகாக்கு என்ன பொருள் இந்த இடத்துல? ஜக்காத். ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜக்காத்தை யார்கிட்ட வசூல் பண்ணணும்? செல்வந்தர்களிடமிருந்து வசூல் செய்து ஃபுகராக்களுக்கு செலவிட வேண்டும். அதையும் சொல்றாங்க. ஜக்காத்தை வாங்கி நாம வச்சுக்கிறது இல்லை, வசூல் பண்ற போறவங்க என்ன வசூல் பண்ணி அவங்க வச்சுக்கிறது இல்லை. தூகது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரத்து அலா ஃபுகராஇஹிம், செல்வந்தரிடமிருந்து பொருட்களை வசூல் செய்து ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கும் சரின்னு ஒத்துக்கிட்டா ஜக்காத் வசூல் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற பொருளையே நல்லதா அப்படி எடுக்காதீங்க. பொதுவாக அரபுகள்கிட்ட பொறுத்தவரை அவங்கள்ட்ட கால்நடைகள் தான் அதிகம், ஒட்டகம், மாடு, ஆடு. அப்போ அதனுடைய ஜக்காத்தை வசூல் பண்ணும்பொழுது நல்ல ஒட்டகையாக என்ன பண்ணுறது அதுக்கு எடுத்துக்கிறது. அப்படிங்க நல்ல ஒட்டகையா அப்படிலாம் செய்யாதீங்க, மிடில் தான். அப்படிங்க ஆனால் நாம் ஜக்காத் கொடுக்குறதா இருந்தால் நம்ம இருக்கிறதுலேயே ஆக லோ குவாலிட்டி என்ன வச்சுருக்கிறோமோ அதான் கொடுக்குறோம். இவர் கொடுத்துறதெல்லாம் எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுத்துவார். இப்படிங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்குன்ட்டு மார்க்கெட்லேயே ஆக மோசமாக இல்லைங்க எதுவோ அதுதான் எடுத்து கொடுக்குறோம். அப்படியும் கொடுக்கக்கூடாது. ஆனால் சஹாபாக்களில் சில பேர் தங்கள்கிட்ட இருக்கிற ஒட்டகங்களை நல்ல ஒட்டகங்களை தான் பொறுக்கி எடுத்து ஜக்காத்தாக கொடுத்தாங்க. அப்படி வசூல் பண்ணவங்கள்ட்ட வசூலாக கேட்டாங்க, என்ன நீங்கள் இப்படி வசூல் பண்ணீங்க? நாயகமே யாரை சொல்கிறதா நாங்கள் ஒன்றும் என்னங்க இப்படி கேட்கல, அவர்களாகவே மனமும் வந்து உயர்தரமான ஒட்டகையில் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கூட அப்படி தான் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பாதை நீங்கள் செலவிடும் பொழுது நல்லதை கொடுங்க. வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு, மோசமானதை கொடுக்காதீங்க, மோசமானது கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது மோசமானதை தந்தா நீங்கள் என்னங்க கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மனம் சுழிச்சுக்கிட்டு தானே வாங்குவீங்க. அப்போ பிறர் உங்களுக்கு மோசமான பொருளை தருகிற போது முகம் சுளிக்கிறீர்களே, அதுபோலத்தானே நீங்கள் மோசமானதை தருகிற போது அவர்களும் முகம் சுளிப்பார்கள். அப்போ நல்ல பொருளை கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அது சொன்னாங்க. அப்போ ஜக்காத்தை கொடுப்பதாகும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அவங்கள்ட்ட நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ செல்வந்தரிடமிருந்து வசூல் செய்து அதை ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் கட்டளையிட்டிருக்கிறாங்க. அப்போ ஜக்காத்தினால மிகப்பெரிய பலன் ஜக்காத் கொடுப்பவருக்கு தான் ஏற்படுது. ஜக்காத்தை கொடுக்கலன்னா, ஒரு மனிதன் ஜக்காத்தை கொடுக்கலன்னா என்ன ஏற்படும்? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஒரு ஹதீஸை நாம் விளங்கினாலே போதும். ஹஸரத் ஆயிஷா சொல்கிறாங்க, நாம் ஜக்காத்துடைய பொருள் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த பொருளை கொடுக்காம அப்படியே வச்சுருந்தீங்க, அந்த பொருள் நீங்கள் என்னங்க கையில் வச்சிருக்கிற பொருளோடு கலந்துருந்தா இந்த ஜக்காத்துடைய பொருள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஹலாலான பொருளை அழித்து விடும் சொன்னாங்க. وعن عائشة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما خالطت الزكاة مالا قط إلا أغلقته. அப்போ ஜகாத்துடைய அந்த பொருள் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை 100% அது உங்களுடைய ஹக் அல்ல, அது உங்களுக்கு உரிமையானதல்ல, அது ஏழைகளுக்குரியது. ஏழைகளுக்குரிய அந்த 100% நீங்க கொடுக்காம உங்களுடைய பொருளோடைய கலந்து வைத்திருந்தால் விளைவு என்னங்க? அந்த 100% பொருள் இருக்குது உங்களுடைய எல்லா பொருளையும் அழிச்சிடும், நெருப்பு மாதிரி. அப்போ ஜக்காத் மிகப்பெரிய கடமை. ஜக்காத் கொடுக்கலன்னா அல்லாஹ் தஆலா கடுமையான எச்சரிக்கை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வத்தை அவன் கடமையாக்கிய வழியில செலவிடாமல் சேமிச்சு வச்சா அவங்களுக்கு என்ன ஏற்படும்? அல்லாஹ் சொல்லுகிறான்,
வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதனை செலவிட மாட்டார்களோ. இந்த ஆயத்து ஜகாத் விஷயமாக இறங்கின ஆயத்து. நபியே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் பாருங்க, சில நேரத்தில் அல்லாஹ் நக்கல் பண்றோம். துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நக்கல் பாருங்க. நாம சில நேரங்க நாமளும் பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடனா அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க, துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று. நல்ல உதவுகளுக்கு உண்டு சுப செய்தி சொல்லுங்கன்னா என்ன உதவி இந்த சுப செய்தியா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எந்த பொருளை அவர்கள் சேமித்தார்களோ அந்த பொருளை, தங்க வெள்ளி தான், இப்போ கேஷ்லாம் தங்க வெள்ளியை வச்சு தானே அடிக்கிறோம், எல்லாம் தங்க வெள்ளி தான் அசல். அல்லாஹ் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரகத்தில் போட்டு அப்படி காய்ச்சி எடுப்பாங்க. சின்ன நெருப்பு இல்லை, பயங்கரமான நெருப்பு. அதில் போட்டு நல்ல பழுக்க காய்ச்சி எடுத்து அல்லாஹ் அதை நெற்றியில் சூடு போடுவான், விழாவில் சூடு போடுவான், முதுகில் சூடு போடுவோம். குர்ஆன் இப்படியே சொல்லுகிறது. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்புல அந்த தங்க வெள்ளி எல்லாம் சூடாக்கி ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும், அதனை கொண்டு அவருடைய நெற்றிகளிலே சூடு போடப்படும். ஜுனூபுஹும், விழாவிலே சூடு போடப்படும். வதுஹூருஹும், முதுகிலே சூடப்படும். அப்படின்னா மற்ற இடத்துல சூடு இல்லையா, இந்த 3 இடத்துக்கு மட்டும்தானா? எல்லாம் பூரா உடம்புலையும் சூடு வைப்போம். பழுக்க காய்ச்சி உடம்பு பூரா சூடு வைக்கப்படும். அப்போ உடம்பு பூரா சூடு வைக்கப்படும்னா ஏன் அல்லாஹ் தஆலா நெற்றி, விழா, முதுகு இந்த 3ஐயும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஒரு ஏழை வந்து கேட்டால் அவருக்கு கொடுக்க பிரியம் இல்லைன்னா முதல்ல அப்படியே நெற்றியில் நெற்றியை சுளிக்கிறார். அப்போ ஏழை வந்தபோது நெற்றியை சுழிச்சு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? இந்த காசு தானே, போடு நெற்றியில் சூடு. மறுபடியும் அவர் என்னங்க, அவர் மறுபடியும் இந்த பக்கம் வந்து கேட்பார், மறுபடியும் இங்கே கேட்டு வாரன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிக்குவார் விழாவை. அப்புறம் இங்கே இந்த பக்கம் வந்தோடனே இப்படி திரும்புவார். 2 விழாவையும் திரும்பினியா, போடு விழாவோட சூடு. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏழை வந்து கஷ்டத்தை உடையோர் தேவையுடைய வந்து கேட்கிற போது நீ நெற்றியை சுளித்தாய், அவன் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது என்பதற்காக வலதுபுறம் திரும்பிக் கொண்டாய், இடதுபுறம் திரும்பிக் கொண்டாய். எனவே எந்த உறுப்புகளினாலே நீ அந்த ஒரு ஏழையை புறக்கணித்தாயோ அந்த உறுப்புகள்ல முக்கியமாக சூடு போடப்படும். சூடு போடும்போது என்ன சொல்லுவோம்னா, நீ சேமிச்சு இல்லையா, இந்தா உன் கேஷ் இதுதான், உன்னுடைய தங்க இதுதான், உன்னுடைய எனக்கு வெள்ளி இதுதான், அப்படி சொல்லிக்கிட்டே சூடு. இந்தா வாங்கிக்க, இந்தா வாங்கிக்க அப்படி சொல்லி, நீ சேமித்ததெல்லாம் எடுத்துக்க அப்படி சொல்றோம். ஆதாமா கரதும் லியன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிதூன், உலகத்திலே நீங்கள் சேமித்த அந்த செல்வங்களுடைய சுவையை இப்ப அனுபவிங்க, நல்ல அனுபவிங்க அல்லாஹ் சொல்லுவான். இவ்வளவு கடுமையான வார்த்தை என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தந்த அந்த செல்வத்தை அவன் கடமையாக்கிய அந்த முறையின்படி ஜகாத்தை கொடுத்தான். செல்வந்தர்கள் கண்டிப்பானுங்க அந்த ஜகாத்தை நிறைவேற்று. எந்த காரணத்தை கொண்டும் அதை என்னங்க பாக்கி வைக்கவே கூடாது. தொழுகையை நம்ம கரெக்டாக தொழுகிற மாதிரி ஜகாத்தை கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா, அதில் இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள எல்லோருமே ரொம்ப பலகீனமாகத்தான் இருக்கிறோம். தொழுகையை கரெக்டாக தொழுகிற மாதிரி ஜகாத் என்னங்க சரியாக கணக்கு வச்சு நாம் கொடுக்கறதே கிடையாது. அதில் ரொம்ப என்னங்க கவனக்குறைவாக இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, வேறு ஹதீசுகளில் நிறைய வருகிறது. குர்ஆனிலே கூட அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்காதவங்களை பற்றி நிறைய சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்த பொருளை செலவிடாமல் கஞ்சத்தனம் செய்தார்களே அந்த கஞ்சர்கள், தாங்க செய்கிற செயல் நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டாம். பணம் கொடுக்காம அப்படியே சேமிக்கிறோம், பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், என்னங்க நகைகளை நிறைய என்னங்க சேமித்து வைக்கிறோம், ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன
பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ்வுடைய பாதையை செலவிடாம கஞ்சத்தனம் பிடிச்சி கஞ்சத்தனம் செய்து சேமித்து வைப்பதை உங்களுக்கு நல்லது நினைக்காதீங்க. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அவர்களுக்கு மிகப்பெரிய கேடு. அது மிகப்பெரிய கேடு. சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. இந்த பொருளை ஜகாத் கொடுக்காம அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாம சேமித்தாங்களோ அதை அவர்களுக்கு மாலைகளாக போடப்படும். அல்லாஹ் தஆலா என்ன மாலைன்னு சொல்லல குர்ஆன்ல, அவங்களுக்கு மாலை போடப்படும். இவர் நினைச்சுக்கிறார் நமக்கு என்னங்க அற்புதமான பூ மாலை கிடைக்கும். அல்லாஹ் சுருக்கமா மாலை போடப்படும். என்ன மாலை அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆயத்தில் சொல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அந்த மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் அவன் சேமித்து வைத்த பொருளை அவனுடைய கழுத்தில் பாம்பாக ஆக்குவான். அந்த பொருளை ஜகாத் கொடுக்காமல் இருக்கிற அந்த பொருள் நீங்க பாம்புகளாக ஆக்கி பாம்பு மாலை போடப்படும். இப்படி அந்த பாம்பு அப்படியே எனக்கு கழுத்தில் நிற்கும். அப்படி அந்த இதழில் அப்படி அது அப்படி என்னங்க தன்னுடைய இதனால அப்படி இதெல்லாம் இப்படி பண்ணு என்ன இதழில் அப்படி என்னங்க தன்னுடைய என்னங்க என்னது கொடுக்கா அந்த நாக்கை வச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்? பரவாயில்லை அப்படின்னு நினைப்போம். அப்படியே நடுங்கிடுவார். அவருடைய இதழில் எனக்கு அப்படியே போய் ஹதீஸில் வருது. அப்போ அல்லாஹ் தஆலா பாம்புகளாக ஆக்கி நீ சேமித்த பொருள் நான் தான், நீ சேமித்த பொருள் நான் தான் என்று சொல்லி அவனை கொட்டும். அப்படியானால் செல்வந்தர்கள் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பணம் கிடைச்சி தந்துட்டான்னு சொல்லி மகிழ்ச்சி பெறுவதல்ல, பணத்திற்குரிய ஹக்கை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டுமே என்பதை பற்றி அவர்கள் கவலை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கஅபாவுடைய நிழலில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அதற்கு அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபிகள் நாயகம் சமூகத்தை வந்து அடைஞ்சாங்க. ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுமுல் அக்ஸரூன் வ ரப்பில் கஅபா. இந்த கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் நஷ்டவாளிகள். நான் வமன் ஹும் யா ரசூலுல்லாஹ், யார் நஷ்டவாளிகள்? கால அல் அக்ஸரூன அம்வாலன், நிறைய பணம் வைத்திருப்பவர்கள், நிறைய பொருள் வைத்திருப்பவர்கள். அப்போ செல்வந்தர்கள் நம்மளாம் எனக்கு ரொம்ப லாபம் உடையவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். செல்வம் வந்தால் பெரிய லாபம். உலகத்தில் வேணால் அவர்கள் லாபம் உடையவர்களாக தெரியலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் நஷ்டவாளிகள். பெரும் செல்வந்தர்கள் மிக பெரும் நஷ்டவாளிகள், பெரும் செல்வந்தர்கள் மிக பெரும் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லா மன் கால ஹாக்கதா 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 அல்லாஹ் சொன்ன இந்த பாதைகளிலே செலவிட்டவர்களை தவிர இல்லாமன் கால ஹாக்கதா 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 இப்படி இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்ன வழியிலே செலவிடுவார்களே அவர்களை தவிர அத்துணை செல்வந்தர்களும் பெரும் நஷ்டவாளிகள். அப்ப செல்வந்தர்கள் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அல்லாஹு தஆலா பொருளுக்குரிய அந்த ஜகாத்தை கொடுக்கணும். அல்லாஹு தஆலா ஏன் இவ்வளவு பெரிய கடுமையான, அல்லாஹு தஆலா வேற எந்த அமலுக்கும் கூட இப்படி எல்லாம் சொல்லல, தண்டனை எப்படின்னு சொல்லி விபரித்து காட்டல. நெத்தியில சூடு, விழாவுல சூடு, முதுகுல சூடுன்னு அல்லாஹு தஆலா வேற எந்த வகையான பாவத்திற்காகிலும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தண்டனை தண்டப்படும் என்று இடங்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்றால் இல்லை. ஜகாத்தை வழங்காதவர்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வேதனை என்பதை அல்லாஹ் தஆலா கோடிட்டு காட்ட வேண்டிய, சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன சிந்திக்கணும். முதல்ல பொருள் இருக்குதே அது நமக்கு சொந்தமே அல்ல. ஏன் அல்லாஹ் அதில் அவ்வளோ கொடுமையாக கோவிக்கிறான்? ஏன் அல்லாஹ் என்னங்க கடுமையான தண்டனை தரான்னா, முதல்ல இந்த பொருள் யாருக்கு சொந்தம் அல்ல,
உங்களுக்கு சொந்தம் அல்ல. உலகம், இந்த வானம் பூமி இவைகளுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானில் உள்ள வஸ்துக்களும் சரி, பூமியிலே உள்ள வஸ்துக்களும் சரி, இது எல்லாமே யாருக்குரியதுங்க? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தஆலா அவைகளில் உங்களை மேனேஜர் ஆக்கியிருக்கிறான். அவ்வளவுதான். அல்லாஹ் அவைகளில் உங்களை என்னங்க மேனேஜராக ஆக்கியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் மேனேஜர் உரிமையாளனாகவே ஆக்கியிருக்கிறான். உண்மையான உரிமையாளன் அவன் தான். ஆனால் அல்லாஹ் தஆலாங்க, அப்போ செல்வம்ங்கிறது அல்லாஹ் தரது. நீங்கள் குர்ஆனில் எந்த இடத்துல பாருங்க, நாம் தந்த பொருள் இப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் செலவிடுங்கள் மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் தந்த பொருளில் இருந்து. இப்படிதான் அல்லாஹ் சொல்லுவோம். எந்த இடத்துல நீங்க சம்பாதிச்ச பொருள் அது வெளிரங்க காரணம். அந்தரங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு வழங்கிய பொருளிலும். நபியே, என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், குல் லிஇபாதிய அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டட்டும், வயுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் ஸர்ரன் வ அலானியத்தன், நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளிலிருந்து ரகசியமாகவும் செலவிடட்டும், பகிரங்கமாகவும் செலவிடட்டும். சில நேரங்களில் பகிரங்கமாக செலவிடுவது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாகும். ரகசியமாக செய்கிற போது அது அல்லாஹ்விற்கென்றே செய்யப்படுகிற வணக்கங்களாக ஆகும். ஒரு நாள் வரும், அந்த நாளில் கொடுக்கல் வாங்கல் நட்பு எதுவுமே பயன் தராது, எதுவுமே வேலைக்காகாது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த ஆயுட்காலத்திலேயே அவர்கள் தொழுது கொண்டு நாம் வழங்கிய பொருள் இருந்து அவர்கள் செலவிடட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார். அப்போ இந்த பொருள் முதல்ல நமக்குரியதல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? இந்த பொருளுக்கு உரிமையாளராக அல்லாஹ் ஆக்கி எல்லாத்தையும் தான் கேட்கல, 2.5% தான் கேட்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெரிய அருள் அல்லவா? 97% எனக்கு நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். பணம் போடுறவங்க அவங்க நான் தான் பணம் போட்டிருக்கிறேன், எனவே எனக்கு என்னங்க 50-50 வேணும் அப்படிம்பாங்க. இல்லை, நீ 40 எடுத்துக்கிற, 60 எடுத்துக்கிறேன், அல்ல நீ உழைக்கிறதுக்கு உனக்கு 20% தான் சொல்கிறமா இல்லையா? அதுபோல் அல்லாஹ் தஆலா அவன் தந்த பொருள். ஆனால் அல்லாஹ் தஆலா பாருங்க, அவனை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் என்னங்க பெர்சன்டேஜ் கொடுக்க முடியாது. 97% நீ வச்சுக்க, 2% மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு எல்லாம் கேட்குறான். அல்லாஹ் திருப்பி இப்படி சொன்னான், நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீ உனக்கு 2% தான், 97% எனக்கு கொடு அப்படி எல்லாம் கேட்டால் கொடுத்து தானே ஆகணும். இப்போ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் அல்லவா? 100%ல் 2% மட்டும் எனக்கு கொடு என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ அவனுக்கு சொந்தமான பொருள், அதில் அல்லாஹ் தஆலா அவன்தான் உரிமையாளன், நம்மை உரிமையாளனாக ஆக்கி 2% அல்லாஹ் கேட்கும் பொழுது அதை கூட தரலன்னா. ரெண்டாவது, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் நீங்கள் பொருள் சம்பாதிக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா அமைத்த அமைப்புனால. நீங்கள் ஒன்றும் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கான்ஃபரன்ஸ் கூடி நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுங்க, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோமா? அல்லாஹ் ஒருத்தருடைய கருத்து நீங்கள் என்னங்க ஜவுளி வியாபாரம் பண்ணுங்கன்னு நல்லா போடுறோம். இன்னொருத்தருடைய கல்வியில் சப்பல் வியாபாரம் பண்ணுங்க, இன்னொருத்தர் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுங்க, எல்லாவா போடுறோம். இன்னொரு அல்லாஹ்வுல இன்னாருடைய கடையில் போய் வாங்குன்னு அல்லாஹ்ங்க அல்லாஹ் போடுறான். இந்த வாடிக்கையாளர்கள் நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்க, வியாபாரம் செய்கிற நீங்க கடையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, வாடிக்கையாளர்களை அனுப்புவது யார்? அல்லாஹ் அல்லவா? அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அந்த அமைப்பு ரீதியான ஒரு அற்புதமான அமைப்பை உண்டாக்கி தந்தவன் அல்லாஹ். எனவே எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்துடைய நிசாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அமைத்து தந்திருக்கிறான். கடையை திறந்து நீங்க உட்காந்துருக்கீங்க, வாடிக்கையாளர் வரலன்னா என்ன செய்வீங்க? பெரிய கடை ஓபன் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் கூட வரல, என்ன செய்வீங்க? நம்ம பாஷையில் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொச்சையாக சொல்லுவோம். என்ன கடையை வச்சு என்ன செய்ய முடியும்? வாடிக்கையாளரே வரல, வாங்குறவங்களே வரலன்னா என்னங்க செய்ய முடியாது? கடையினால் என்ன பிரயோஜனம்? உங்களுடைய முதலீடுலாம் என்னவாகும்? அப்படியானால் உங்களுடைய கரங்களில் பணம் தவழுவது என் அருளை கொண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்போ வாடிக்கையாளர்கள் அனுப்புறது யாருங்க? அல்லாஹ் அனுப்புகிறாங்க. நீங்க ஒன்றும் யாரையும் பிடிச்சிட்டு வரல, நீங்க யாரையும் படைச்சிட்டு வரல, வாடிக்கையாளர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். மௌலானா முகமது தகி சாஹிப் அவர்கள் தன்னுடைய ஒரு பயானிலே சொல்லுகிறார்,
போகிற போது ஒரு நிகழ்ச்சி அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் புஸ்தக கடை வச்சிருந்தாங்க, கிதாபு கடை. ஹதீஸ், குரான் ஹதீஸுடைய அந்த கிதாபுகள். ஒரு நாள் கடுமையான மழை, சரியான மழை, ரோடெல்லாம் தண்ணி. மழை பெஞ்சானுங்க. இங்கே தான் மழையே பார்க்க முடியாது, ரொம்ப அபூர்வம். வருதா, பெய்யுதா? சரி சரி. அப்போ மழை பெஞ்சு ரொம்ப ரோடெல்லாம் தண்ணி. அப்போ உடனே அவங்க அண்ணன் நினைச்சாரா, இன்னைக்கு மழை கடுமையாக பெய்யுது, இன்னைக்கு கடையை திறந்து வச்சு என்ன பிரயோஜனம்? யார் வந்து வாங்க போகிறா இந்த மழையில்? ரோடெல்லாம் தண்ணி, யார் வந்து வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்னைக்கு சுட்டி விட்டுறலாம், லீவ் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சாப்புல. அப்புறம் அவங்க ஒரு நல்ல சாலியான மனிதர். அப்புறம் ஒரு மனசு, நம்ம வேலை கடையை திறந்து வைக்கிறது, வந்து வாங்குறதுன்னு அது நம்முடைய வேலையாது, நாம் நம்ம டியூட்டியை செய்யணுமே. மனசில் அடுத்து மனசில் பட்டுச்சு. முதல்ல என்ன பட்டுச்சு, இந்த மலையில் வந்து யார் வாங்க போகிறா, லீவ் விட்டுறலாம். ஏன்னா முதல்ல வந்து இது ஒன்றும் அத்தியாவசிய பொருள் இல்லை, கிதாப் யார் வந்தால் வாங்க போகிறா? ஏங்க எனக்கு வந்து ஜக்காத் பட்டிய சட்டமுள்ள கிதாப்புன்னு சொல்லி நாம் என்னங்க வாங்க போகிறோமா? எல்லா தேவையும் முடிஞ்சு கிடைச்சல வேலையே இல்லைன்னா ஒரு கிதாப் வாங்கலாம், ஒரு தமிழ் புக்கு ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். மார்க்க சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள புக்கு கியூ வசதியாக நிற்குது. அத்தியாவசிய பொருள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அதனால் யார் வந்து வாங்க போகிறா, சரி லீவ் விட்டுலாம் நினச்சாரு. நம்முடைய பொறுப்பு கடையை நீங்கள் திறந்து உட்கார்றது தான். வந்து வாங்குறது, வாங்குறவங்களை அனுப்புறது, இதெல்லாம் அல்லாவுடைய வேலை அல்லவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடையை எடுத்துக்கிட்டு போய் கடையில் போய் உட்காந்தார். ரோட்டில் என்னங்க தண்ணி தான் என்னங்க அலைஞ்சு போய் உட்காந்தார். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், ஒரு பெரிய கூட்டம் அன்னைக்கு எல்லாம் என்னங்க அந்த மலைக்கோட்டை போட்டுக்கிட்டு கடைக்குள்ளே வந்து நிறைய கிதாப் வாங்கினாங்களாம். சொல்லுங்க, முந்தைய நாளை விட எனக்கு அன்றைய நாள் ரொம்ப வியாபாரம் அதிகமாச்சுங்கிறாங்க. அது நினைச்சாங்களா, கடையை திறந்து வைக்கிறது நம்முடைய பொறுப்பு, வாடிக்கையாளர்கள் அனுப்புறது யாருடைய பொறுப்புங்க? அப்போ அல்லாஹ் தஆலா வாடிக்கையாளர்களை அனுப்பி உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கி உண்டாக்கி தந்து உங்களுடைய கரங்களில் லாபத்தை செல்வமாக அல்லாஹ் தந்திருக்கிறானே, இது அவன் தந்த பொருள், இது அவன் தந்த பொருள். உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை கொண்டு நீங்கள் யாரும் என்னங்க கூப்பிட்டுறல. ஏன்னா வாங்குறவங்கெல்லாம் என்னங்க உங்கள் கடை விளம்பரத்தை பார்த்தா வாங்குறாங்க. எல்லாம் கல்வியை போடுறான், சரி இந்த கடைக்கு போவோம், ஹாஜியார் கடைக்கு போவோம் அப்படின்னு போகிறோம். மொழினாவுக்கு போகலாம், இந்தியா சில்க்கு போகலாம். நான் 2 கடை தான் நமக்கு தெரியும், போகிற வழியில் இருக்குது. இதெல்லாம் போடுறவன். ஆகவே மனிதர்களாகிய நாம் சம்பாதிக்கிற பொருள் நம்முடைய திறமை ஆற்றலை கொண்டல்ல. செல்வம் என்பது அல்லாஹ் அவன் விரும்பி யாருக்கு தருகிறானோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. எனவே அவன் தந்த பொருள், அல்லாஹ் தந்ததுங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவையும் ஆற்றலை கொண்டு சம்பாதிக்கிறதா அறிவாளிகள் எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கணும். நேரு மாத்தம், கையெழுத்து போட தெரியாதவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதிர் உண்டு என்பதற்கு இது ஆதாரம். கல்வி அறிவு இல்லாதவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய கல்வி ஞானம் பெற்றவர்கள் சர்டிபிகேட்டுகளை கையில வைத்துக் கொண்டு வீதி வீதியாக வேலைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் அறிவினாலே, ஆற்றலினாலே, தன்னிடத்தில் இருக்கிற திறமையினாலே செல்வத்தை சம்பாதிக்க முடியும் என்றிருந்தா அத்துணை கல்விமான்களும் அறிஞர்களும் அறிவாளிகளும் செல்வந்தர்களாக இருக்கணும். உலக வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அறிவாளிகள் பூராவுமே ஏழ்மையிலேயே தான் வாடி மடிந்திருக்கிறார். அதுவும் புலவர் என்று சொன்னாலே நாங்கள் என்னங்க ஏழைகள் தான் அர்த்தம். கல்விமான்கள் பூராவுமே ஏழைகளாகவே இருந்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா விரும்பி அவன் தரக்கூடிய பொருள். ஹதீஸில் வருது, செல்வமும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இயலாமையும் சரி, எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதரை கொண்டுதான். நம்முடைய சொந்த உழைப்பு முயற்சியை கொண்டு அல்ல. அப்போ வாடிக்கையாளர்களை அனுப்பி தரக்கூடியவன் அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகிறதோ, உற்பத்தி ஆகிறதுல மனிதனுடைய முயற்சி சிறிதளவு தான். மற்றது பூரா யாருடைய முயற்சிங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம். அது அல்லாஹ் தஆலா விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை பார்த்து கேட்கிறான், அவர் ஐத்தும் மா தஹதுன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த விவசாயத்தை பார்த்தீர்களா?
அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதை நீங்களா விதைக்கிறீர்கள், நீங்களா விவசாயம் செய்கிறீர்கள், நாம் செய்கிறோமா? நம்ம வேலை என்ன? அப்படி விதைச்சு தண்ணி ஊத்துறோம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த பொருள் பல்வேறு வடிவங்கள் பெற்று பல்வேறு பருவ காலத்துக்கு ஏற்ப என்னங்க அது கொடிகளாக, மரமாக, கிளைகளாக, பழங்களாக பல்வேறு நிலைகள்ல ஆக்குறது நீங்களா பண்றீங்க. நீங்க செய்யற வேலை ஒரே ஒரு வேலை என்னங்க? விதைத்து தண்ணி ஊற்றி விடுறீங்க. பல்வேறு பருவங்களில் பல்வேறு அமைப்புகளில் அதை உருவாக்கி உங்களுக்கு உணவுப் பொருளாக தரக்கூடியவன் யார்? அல்லாஹ். உங்களுடைய விவசாயத்துக்கு என்னங்க தண்ணீர் தேவை. மேகத்திலிருந்து தண்ணீரை நீங்களா இறக்குகிறீர்கள். இந்த உலகத்தில் யார் எதை வேண்டுமா செஞ்சிடலாம், மழையை மட்டும் எந்த கும்பலாலையும் கொண்டு வர முடியாது. அஃபரஅய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பார்த்தீர்களா? மேகத்திலிருந்து அதை நீங்களா இறக்குகிறீர்கள், நாம் இறக்குறோமா? இந்த உலகத்திலே நீங்கள் எரிக்கிறீர்களே விறகுகள் சமைக்கிறதுக்கு, இங்க விறகு இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, எதுவும் கேஸ் எதா இருந்தோம். நம்ம நாட்டில் பெரிய பெரிய தேக்கு விருந்துகள் என்னங்க வேகுது விறகு கொண்டு. இந்த விறகுனுடைய மரங்களை யார் உற்பத்தி செய்கிறார்கள்? நீங்களா? அஃபரஅய்துமுன் நார அல்லதி தூரூன் அன்தும் அன்ஷஅதும் ஷஜரத்தஹா அம் நஹ்னு முன்ஷிஊன். அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களை சிந்திக்க சொல்கிறான். ஆக மனிதன் இந்த உலகத்திலே சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தவிர அதிலே உரிமை கொண்டாடுவதற்கு மனிதனுக்கு சிறிதளவு உரிமை இல்லை. அல்லாஹ் தந்த பொருளில் அவன் நம்மிடமிருந்து 2% கேட்கிறான். இது கூட கொடுக்கலன்னா நம்மை விட நன்றி கெட்டவர்கள், நம்மை விட நாசுக்ரி இந்த உலகத்திலே யாருமே இல்லை. எனவே பெரியார்களே சகோதரர்களே, இது அல்லாஹ் தந்த பொருள். அல்லாஹ் தந்த பொருளில் எந்தெந்த பொருள்ல ஜகாத் கொடுக்கணும் அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். நான் வச்சிருக்க பூராத்துக்கும் நல்லா சொல்லலைங்க, எந்தெந்த பொருட்கள் நம்ம ஜகாத் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய விஷயங்கள் நாளை தினம் தங்களுக்கு சொல்லப்படும். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் தந்த பொருள், அவன் தந்த அந்த பொருளை நாம் அவனுடைய வழியிலே செலவிட்டு அவனுடைய அளப்பரிய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அத்தனை பேர் முயற்சிக்க வேண்டும். அதை நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தந்துள்வானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி சொன்னார்னு சொன்னால், அவர் ஒரு நாள் சந்திக்கும் போது நீங்கள் நாத்திகராக இருக்கிறீங்க, ஒரு இரவில் சொன்னதாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்தியை. வந்து கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் பிந்திய 10 இரவுகளில் 3வது இரவிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து நமக்கு தந்திருக்கக்கூடிய சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து 2.5% ஜக்காத் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். நிறைய செல்வங்களை தந்து எல்லாவற்றையும் கேட்காமல் 2% தான் நல்லா கேட்கிறாங்க. அதுவும் எல்லா பொருட்களிலும் ஜக்காத் கொடுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அவ்வளோதான், நாம் கொடுக்க வேண்டியது நிறைய ஆகிடும். சில குறிப்பிட்ட பொருட்களிலே மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. தங்கம், வெள்ளி, பணம், கேஷ், வியாபார பொருள், கால்நடை, விவசாய பூமியிலிருந்து வரக்கூடிய தானியங்கள், அப்புறம் சுரங்கம், புதையல், அவைகளிலிருந்து வரக்கூடிய ஏழை எழுதும். இது அல்லாத நம்ம எத்தனை பொருள் வச்சிருக்கிறோம். முத்துக்கள், மரகதங்கள், மாணிக்கங்கள், பிளாட்டினம், எந்த வகையில் நீங்கள் சேர்த்து வச்சாலும் அதையெல்லாம் கொடுக்கணும்னு நல்லா சொல்லலை. ஆனால் அவைகளையும் கூட ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக வச்சுருந்தான்னா அதுக்காக கொடுக்கணும். சொந்த யூஸுக்காக வச்சுருந்தார், எவ்வளோ உயர்தரமான பொருளாக இருந்தாலும் அது ஜக்காத் கலந்து.
ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜகாத் தர சொல்லி இருக்கிறான். குறிப்பிட்ட பொருட்களிலே 2%. அதை தராவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை பற்றி நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். தந்தால் என்ன ஏற்படும்? அல்லாஹ் தந்த பொருட்களிலிருந்து செலவு செய்கிற போது செலவு செய்ய அந்த பொருள் வளர்ந்து கொண்டே இருக்கும். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா வட்டியை அளிக்கிறான். இந்த உலகத்தில் வட்டி வரக்கூடாது. மனித ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய மிகப்பெரிய பாவம் எதுங்க? வட்டி. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு உதவுவனாக இருக்கணும். அவனிடமிருந்து ரத்தத்தை உறிஞ்சுபவனாக இருக்கக்கூடாது. வயுர்பி ஸதகாத், தர்மங்களை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். அப்போ தர்மம் கொடுக்கிற போது, ஜகாத் கொடுக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை வளர்க்கிறான். நீங்கள் மக்களிடமிருந்து அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி வாங்குகிறீர்களே, அந்த வட்டி பொருள் அது வளர்ச்சி அடையும் என்று நினைக்கிறீர்களா? அது வளராது. ஒருத்தருக்கு உடம்பு வீங்கிட்டே போகுது. ஆள் பருமனாக வாட்டினாங்க, பாரத்தோன்னாங்க பாராசாரியாக இருக்கிறான்னு சொல்லுவோமா? வியாதி அது எது? எனக்கு திடமான பொருள் சாப்பிட்டு சதம் போடுறதுங்கிறது வேற, உடல் வீக்கம்ங்கிறது வேற. அப்போ உடல் வீக்கம் உள்ளவனை பார்த்து இவர் பெரிய சதை போட்டிருக்கிறார் என்று சொல்றேன்னு சொன்னோம்னா அது பைத்தியக்காரன். ஒமா ஆதீதும் மின் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸி ஃபலா யர்பு இன்தல்லாஹ். மக்களுடைய பொருளிலிருந்து எடுத்து வளர்ச்சி பெற வேண்டும், வட்டி வாங்கி சம்பாதித்து உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வளர்ச்சியை பெற மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி நீங்கள் ஜகாத் கொடுக்கிறீர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் செலவழித்த பொருட்களை பன்மடங்காக பெருக்கி தருவான். வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முضيفூன். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஜகாத்தை வழங்குபவர்கள் தம் செல்வத்தை பெருக்குகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஜகாத்தின் மூலமாக நம்முடைய பொருட்கள் குறைவதில்லை, மாறாக அது வளர்கிறது. அது மட்டுமல்ல, ஜகாத் கொடுப்பவர்களுக்கு மலக்குடைய விசேஷமான துஆ இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள். அவருடைய பணி என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பார்களோ, தர்மம் செய்வார்களோ அவங்களுக்கு துஆ செய்யறது தான் அவருடைய பணியே. அதிலே ஒரு மலக் சொல்லுவார், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் கலஃபா. யா அல்லாஹ், அவருடைய பாதையில செலவிட்டாரே, இவருக்கு இன்னும் செல்வத்தை அதிகமாக கொடு. இன்னொரு துஆ செய்வார், அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் ஜகாத் கொடுக்காம இறுக்கி பிடிச்சு வைக்கிறாரோ அவருக்கு அழிவை கொடும்பார். பிரியார்களே சகோதரர், நமக்கு யாருடைய துஆ வேணும்? மலக்குடைய துஆ. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவோர் எப்பொழுதுமே அவருடைய செல்வங்கள் குறையாது. அல்லாஹ் அல்லாத ஒரு வஸ்துவின் மீது சத்தியம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தரப்பட்டால் தர்மத்தின் மீது ஆணையாக, சதகாவின் மீது ஆணையாக, ஜகாத்தின் மீது ஆணையாக என்றுதான் நான் சத்தியம் செய்வேன். அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் மீது சத்தியம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுமானால் நான் எதை மீது சத்தியம் செய்வேன்? அப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் மீதுங்க சத்தியம் செய்யக்கூடாது. அரபுகள் தந்தையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் வருது, ஒரு சஹாபி நேற்றைய தான் சொன்னோம் இல்லையா, இஸ்லாமிய கடமைகளை கேட்டுட்டு போனப்போ அஃப்லஹ ரஜுலு இன் ஸதக வ அபீஹி அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே சொன்னதாக இருக்குது. அவருடைய தந்தையின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு ஒரு ரிவாயத்தில் வல்லாஹிக்கு பாரமா என்ன இருக்குதுங்க, வ அபீஹின்னு இருக்குது. அதற்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் மீது சத்தியம் செய்வதை தடுக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சி. அது தடுக்கப்பட்ட பிறகு சொல்லக்கூடாது. சில பேர் அந்த ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் சொல்றாங்க, அது வல்லாஹின்னு தான் இருந்துச்சு, இந்த எழுதுனாலும் கீழே ஒரு புள்ளி வச்சுட்ட பிறகு இந்த வல்லாஹி எழுதுனீங்கன்னா கீழே அந்த அலிவுக்கு பிறகு அந்த லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு புள்ளியை வச்சுட்டா வாபின்னு ஆயிப்போம். அப்போ யாரோ எழுதுனால அந்த மாதிரி பண்ணி போட்டாங்க. இப்படி நிறைய திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் தவறான கருத்துக்கள் எல்லாம் இஸ்லாமிய நூல்கள் எங்கே வருதோ அதெல்லாம் என்னங்க, யூதர்களுடைய சேஷ்டை. தவறான கருத்துக்கள் என்னங்க,
இருக்குது அப்படின்னு பட்டுச்சுன்னா அது பல்வேறு என்னங்க மோசடிகள், இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் ஒரு அவப்பெயரை உண்டாக்குவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் மீது சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி எனக்கு அனுமதிக்கப்பட்டால் நான் எதன் மீது சத்தியம் பண்ணுவேன்? தர்மத்தின் மீது ஆணையாக என்று நான் சத்தியம் செய்வேன். வல்லாஹி மா நகஸத் ஸதகத்தும் மின் வல்லாஹி மா நகஸ மாலும் மின் ஸதகத்தின். அல்லாஹ் மீது சத்தியமாக தர்மம் செய்வதனாலே பொருள் குறையவே குறையாது. அல்லாஹ் மீது ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக தர்மம் செய்வதால் ஜகாத் கொடுப்பதால் பொருள் குறையவே குறையாது. ஆனால் ஷைத்தான் வேணா கொஞ்சம் என்னங்க அப்படியே வஸ்வசம் உண்டாது. அதையும் எல்லாம் சொல்லி காட்டலாம். அஷைத்தானும் எழுதுக்குமுல் ஃபக்ர வயாமுருக்கும் பில் ஃபாஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பற்றி பயம் காட்டுகிறான், அச்சமூட்டுகிறான். சும்மா இப்படியே தூக்கி கொடுத்தா நீ என்ன ஓட்டாண்டி ஆகிவிடுவாய், நீ ஏழை ஆகிவிடுவாய் அப்படின்னு ஷைத்தான் வறுமையை கொண்டு என்னங்க பயமுறுத்துகிறான். எனவே காசு செலவு பண்ணாத, இறுக்கிப்புடி. வயாமுருக்கும் பில் ஃபாஷா, மானக்கேடான செயலான கஞ்சத்தனத்தை கொண்டு அவன் ஏவுகிறான். கஞ்சத்தனம் மானக்கேடானது. ஒரு பெரியார் ஒரு கஞ்சனை கனவுல பார்த்தார். அந்த கஞ்சன் யதார்த்தமா எனக்கு ஒரு வேலை நிமித்தமா ஏணிப்படியில் ஏறினார். ஏறினாலும் கீழே விழுந்து அப்படியே மூத்தாயிட்டார். அப்போ ஒரு பெரியார் அவரை சந்திச்சு கியாவனுங்க கனவுல நான் உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டேன். ஏணியிலேருந்து விழுந்தல, டைரக்டா நரகத்தில் தான் விழுந்தேன். நான் ஏணியில் விழுந்தது எங்கே தான் விழுந்தேங்க, டைரக்டா. இப்போ அல்லாஹ் ஷானுஹு தஆலாவுக்கு கஞ்சத்தனம் பிடிக்காது. அல்லாஹ் தஆலா தர்மம் செய்பவர்களை ரொம்ப நேசிக்கிறார். தர்மம் செய்பவர்களை எல்லாருங்க ரொம்ப நேசிக்கிறார். அப்போ ஷைத்தான் தான் கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பாருங்கள், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து வாக்களிக்கிறான், நீங்கள் தர்மம் செய்தால், ஜகாத் கொடுத்தால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அதே நேரத்தில் இன்னும் அதிகமாக தரப்படும். ரெண்டு கேள்வி ஆஜர் அடையாளமே தெரியல. தர்மம் செய்தால் இரண்டு வகையான பிரயோஜனங்கள். ஒன்று என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு நீங்கள் செலவிட்டது குறைவு என்று நினைக்காதீர்கள், அல்லாஹ் தஆலா அதிகத்தையும் தருகிறார். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவது, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ஜகாத்தை தருவது என்பதனுடைய பலன் நமக்கு மிகப்பெரிய பலன். ஜகாத் கொடுப்பதனாலே ஜகாத் வாங்குபவர்களுக்கு உபகாரம் செய்கிறோம் என்று நீங்கள் கருதிவிடாதீர்கள். உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய நலவை தேடிக் கொள்கிறீர்கள். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்த இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? முந்தைய உம்மத்துக்கள்ல ஜகாத்துடைய பொருட்களை வாங்கக்கூடாது. முந்தைய உம்மத்துக்கள் மீது ஜகாத் கடமையாக்கப்பட்டது. அந்த ஜகாத் அவங்க நிறைவேற்றணும். எப்படின்னா ஜகாத்துடைய பொருளை கொண்டு வைப்பாங்க, வானத்திலிருந்து நெருப்பு வந்து இறங்கி அப்படியே அணுங்க எரிச்சு போடும். அந்த உம்மத்தவர்கள் அதை அணுங்க அனுபவிப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஷானுஹு தஆலா இந்த உம்மத்தை பொறுத்தவரை ஜகாத்துடைய பொருட்களை இந்த உம்மத்திலே உள்ள ஏழைகள் அனுபவிப்பதற்கான அனுமதியை தந்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிஃப்ட் அல்லவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு மக்கள் ஹாபில் காபிலுடைய வரலாற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹாபில் காபிலுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா மனித இனத்தை இந்த உலகத்தில் எப்படி பெருக்கினான் என்று பார்க்கிற போது, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல்ல என்னங்க ஒரு குழந்தை பெற்றாங்க. ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண். அப்போ முதல் குழந்தை காபிலோட ஒரு சகோதரி. அடுத்து 2வது நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பம் முட்ட போது அப்போ என்னங்க 2 குழந்தை, எல்லாம் டபுளாக தான். 2வது என்னங்க டபுள், அதில் என்னங்க ஹாபில் அவங்க கூட ஒரு சகோதரி. இப்போ இந்த உலகத்தில் சந்ததி பெருகணும்னா அல்லாஹ் எப்படி திருமண உறவை வச்சான் அப்படின்னா, முந்தைய சூழ்நிலை பிறந்த பெண்ணை அடுத்த சூழ்நிலை பிறந்த ஆண் மனம் செய்து கொள்ளலாம். ஒரே என்னங்க சூழ்நிலை பிறந்த அந்த சகோதரன் சகோதரி திருமணம் செய்வது ஜாயிஸ் அல்ல. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னங்க
மனித இனத்தை பெருக்கினான். அந்த அடிப்படையில் முதல்ல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மக்களுக்கு திருமணம் நடக்கிற போது எப்படி நடக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னா, காபீல் ஹாபீலுடைய சகோதரியை கட்டணும், ஹாபீல் தம்பி காபீலுடைய சகோதரியை கட்டணும். இதான் அல்லாஹ்வுடைய சட்டம் முறை. ஆனால் மூத்த மகன் காபீல் அதை ஏற்றுக்கல. எப்பயுமே மூத்த மகனாக இருந்தால் கொஞ்சம் இடக்கு பண்ணுவாங்களோ தெரியல. மூத்த மகன் ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா அவர் கூட இந்த பிறந்த சகோதரி தான் கொஞ்சம் பர்சனாலிட்டி. ஏன்னா நான் என் கூட பிறந்த சகோதரியை தான் கட்டுவேன் அப்படின்னு நிற்கிறார். ஹாபீலை பொறுத்தவரை அத்தா என்ன சொல்கிறாரோ ஷரியத் சட்டம் என்னவோ அது. தம்பி என்னங்க நான் ஷரியத்துக்கு கட்டுப்படுறேங்கிறார். இவர் என்னங்க ஷரியத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறார். இப்போ 2 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ 2 பையங்களுக்கு மத்தியில் ஃபைசலா பண்ணுறது தாப்பனாருக்கு பெரிய பாடாக போயிடுச்சு. இன்றைக்கி அப்படி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கணும். பையங்களுக்கு மத்தியில் ஃபைசலா பண்ணுறதுக்குள்ள என்னங்க போதும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. யாருங்க சொல்லுவாங்களா பழமொழி, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுக்கணுங்க. நீங்கள் பாருங்கள், யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் சூப்பராக இருப்பாங்க. பிடிவாதமாக இருக்கிறவங்க விட வாழ்க்கையில் நிம்மதியாகவும் அழகாகவும் இருக்குது யாருங்க. அதனால் இப்போ யாராவதுங்க அண்ணன் தம்பிங்க சொத்து பிரச்சனைன்றதை விட்டுக்கணும். இந்த உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடு. என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை துணிமணி எடுத்துகிட்டு வந்தோம் சொன்னார் ரம்ஜானில். இல்லை மற்றவங்களாம் போட்டி போட்டு எடுப்பாங்க, ஒரு பிள்ளை மட்டும் போட்டி போடாது. எல்லாம் எடுத்தது போ எதுவோ அதுதான் எடுக்கும். ஆனால் அதுதான் சூப்பராக இருக்கும். கடைசி பார்த்தா அந்த துணிகள்லையே எது சூப்பராக இருக்குன்னா, எந்த பிள்ளை எல்லாம் எடுத்தது போக எனக்கு கொடுங்கன்னு சொல்லுதோ இல்லைங்க, அதுதான் எனக்கு சூப்பராக இருக்கும். நம்ம விட்டு கொடுக்கணும். ஆனால் விட்டு கொடுக்கல. கடைசியில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உத்தரவு, சரி 2 பேரும் குர்பானி கொடுக்கட்டும். யாருடைய குர்பானி அல்லாஹ் இடத்துல மக்பூலோ அப்படிங்க, அந்த மக்பூலானவர் என்னங்க அந்த காபீலுடைய சகோதரியை நடக்கும். பிரச்சனை அதுதானே. உடனே 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. இப்போ நம்ம குர்பானிங்கிறது ஆடு கொடுங்க, ஆடு தான் கொடுக்குறோம். அப்போ குர்பானிங்கிறது ஆடு கொடுக்கலாம், விளைநிலையமாக உள்ளது. அது சொந்தக்கா தானே, தர்மம். அது விளைநிலையத்துடைய என்னங்க தானியங்களையும் கொடுக்கலாம். அப்போ குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானி மக்பூலோ அவங்க என்னங்க காபீலுடைய சகோதரியை கட்ட வேண்டும், கட்டட்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. 2 பேர் குர்பானி கொடுத்தாங்க. ஹாபீல் நல்ல அருமையான ஒரு ஆடு, நல்ல கொழுன்னு உள்ள ஆடு. இப்போ கூட நமக்கு என்னங்க துல் ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்கும்போது எப்படி கொடுங்க, நல்ல கொழுத்த ஆடா, நல்ல கொம்புள்ள ஆடா, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நல்லா பிடிச்சி ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி நல்ல கொழுப்புள்ள தானங்க கொம்புள்ள ஆடா கொடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி நல்ல என்னங்க உயர்தரமான ஆடு. காபீல் குர்பானிக்கு என்ன கொண்டாருன்னா தானியங்கள் இருக்கிறதுலையே மட்டம், ரேஷன் அரிசி மாதிரி மட்டமானதை கொண்டு வச்சார். இதில் வானத்தில் நெருப்பு ஹாபீல் அவங்களுடைய என்னங்க அந்த குர்பானி ஆட்டை தாங்க நெருப்பு அழிச்சிருச்சு. இது அப்படியே கிடக்கு கேட்பார். அப்போ அல்லாஹ் தஆலா ஹாபீல் அவர்களே கபூல் செய்து கொண்டான் என்பது பொருள். ஹாபீலுடைய சகோதரி மனம் சீவிக்கப்பட்டது. ஹாபீலுக்கு இதை பொறுக்க முடியல, தாங்க முடியல. கடைசியில் தம்பியையே கொன்றார் என்பது வரலாறு. நான் அந்த வரலாற்றுக்குள்ளே இப்போ செல்ல விரும்பவில்லை. தம்பியை கொல்ல போற, எப்பா என்னை கொல்லாத, ஏன் கொல்ற, கொண்டா எனக்கு நீ பெரிய பாவி ஆயிடுவேன் என்னங்க ரொம்ப உபதேசம் பண்ற. குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானம் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர் قال இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா முத்தகீன்கிட்ட தான் குர்பானி ஏத்துக்குவான். நீ மட்டமானது கொண்டு கொடுத்த, நீ இறையச்சத்தை வாழ்க்கையில் என்னங்க பட்டி பிடிக்கல, அல்லாஹ் ஏற்றுக்கல, அதுக்காக என் மேலேயே நீ கோவப்படுற. நீ என்னங்க கொள்றதுக்காக கையை நீட்டின, நான் ஒன்றும் கையை நீட்ட தயாராக இல்லை, ஆனால் நீ பெரிய என்னங்க நஷ்டவாளியாக போயிடுவே என்றெல்லாம் உபதேசித்தார். உபதேசம்லாம் ஒன்றும் என்னங்க பலன் தரலை, கொண்டுட்டார். கொன்ன பிறகுதான் அவரை என்ன செய்யணும்னு யோசிக்கிறார். அதுவரை தெரியுங்க முதுகுலையே சுமந்துக்கு தெரிஞ்சாராம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே மேலே போட்டு போக முடியுமா, என்ன செய்யறது ஒன்றும் விளங்காம கடைசியில் அல்லாஹ் தஆலா ஒரு காக்காவின் மூலமாக எப்படி தஃபன் செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்தான். ஒரு காக்கா இன்னொரு காக்கா செத்த போது அப்படியே பூமி எதுங்க தோண்டி அதுக்குள்ள இதை பார்த்துட்டு தான் இப்படித்தான் புதைக்க வேண்டும் என்பதையே அவர் கற்றுக்கொண்டார். குர்ஆன் சொல்கிற வரலாறு. ஃபபஅதல்லாஹு குராபை யபஹது ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சவதா.
ஆக முந்தைய சமுதாயத்தவர்கள் தர்மங்கள் செய்கிற போது அந்த தர்மங்களை வானிலிருந்து வருகிற அந்த நெருப்பு அழித்து இல்லாமல் பின்னால் வந்த எல்லா அம்பியாக்களுடைய சமுதாயங்களுடைய ஜக்காத்துகள் இப்படித்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தவர்களுக்குரிய இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை இந்த உம்மத்துக்களில் உள்ள ஏழைகள் அதை அனுபவிப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் செல்வந்தர்களிடமிருந்து வசூல் செய்து ஏழைகளுக்கு வழங்கப்படுகிற ஜக்காத். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை எந்தெந்த பொருட்களில் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல தங்கம், அப்புறம் வெள்ளி, கேஷ். எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும்? இந்த மூணு தான் முக்கியமானது. ஏன்னா கால்நடைகளை பொறுத்த நம்மள்கிட்ட இல்லை, விவசாய நிலங்கிறது எனக்கு ரொம்ப ரேர். அது எனக்கு இந்த மூணை பற்றி உள்ள விஷயங்கள் நம்ம ஆராயும். தங்கம், வெள்ளி, கேஷ், அப்புறம் வியாபார பொருள், 4 தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எவ்வளவு பொருள் இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கம் அதற்கு ஒரு அளவு வைத்திருக்கு. அதுக்கு நிசாப் என்று சொல்லுவாங்க, அரபியில் சொல்லுவாங்க அதுக்கு நிசாப். நிசாப் இருந்தால் தான் ஜக்காத் வாஜிப். அந்த நிசாபும் கூட ஒரு ஆண்டு கையில் இருக்கும். சரிங்க, போன வருஷம் 1 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தீங்க, ஒரு வருஷம் வர்றதுக்கு முன்னாடி அது பூரா காலியாக போச்சுன்னா ஜக்காத் இல்லை. அந்த 1 லட்ச ரூபா எப்படி இருக்கணுங்க? அப்படியே செலவாகாமல் அப்படியே கையில் இருக்கணும். இடையில செலவாகி மறுபடியும் கிடைத்துல வருங்க, அந்த அந்த தேதி வர அடுத்த தேதி வர்றதுக்குள்ள ஒரு வருஷம் கையில் வந்தாலும் 1 லட்ச ரூபா வந்துட்டாலும் 1 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கும். ஆக நிசாப் சொல்ற, நிசாபுடைய அளவை சொல்லுகிற போது வெள்ளியில 612 கிராம் வெள்ளி. எவ்வளவுங்க? 612 கிராம் வெள்ளி. தங்கமாக இருந்தால் 87 கிராம் தங்கம். அப்போ 612 கிராம் வெள்ளி அல்லது 87 கிராம் தங்கம் அல்லது இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுடைய மதிப்பின் பணம். அப்போ வெள்ளியை கணக்கு போட்டாலே போதும். நீங்கள் தங்கத்தை கணக்கு போட்டால் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ 612 கிராம் இங்கே வெள்ளியினுடைய விலை இன்றைய காலத்தில் எவ்வளவோ அந்த அளவுள்ள கேஷ் பணம். இப்போ நான் மதிப்பு போட்டோம்னா சுமார் ஒரு 20,000 ரூபா வரும். வைங்களேன், ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். என்னங்க நீங்கள் 20,000 சொன்னீங்க, கரெக்டாக நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. 1 கிராம் இப்போ என்ன விலை நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. இப்போ 30 31 என்னன்னு தெரியல. இந்தியாவில் நினைக்க நான் வரும்போது பார்த்தா நாங்கள் ஒரு 30 31 இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சரி 30ன்னே வச்சுக்கிங்களேன், வச்சா கூட ஒரு 18 சில்லறை வருது. ஒரு அந்தாதாவாக 20,000 ரூபா. அப்போ இந்த 612 கிராம் வெள்ளிக்கு சரியாக கணக்கு போட்டால் எனக்கு ஒரு 20,000 ரூபா வருது. அப்போ யாரிடத்திலே தன்னுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவை இருக்க இடம், உடுக்க உடை, சாப்பிட்றது, இவைகளெல்லாம் போக யாரிடத்துல 20,000 ரூபா கையில் இருக்குதோ அவங்க ஜக்காத் கொடுக்கணும். எல்லா தேவைகளும் போக ஒரு வருஷம் கையில் 20,000 ரூபா இருக்கும். 20,000 ரூபா இருந்தால் எவ்வளோ கொடுக்கணுங்க? 2% எவ்வளோ? 500 ரூபா. அழகாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. 20,000 எவ்வளோ கொடுக்கணுங்க? 1 லட்ச ரூபா இருந்தா 2,500 ரூபா. 10 லட்சம் வச்சிருந்தா அப்படி கணக்கு போட்டுக்கணும். அப்போ நம்முடைய அடிப்படை தேவைகள் போக கடன்கள் எல்லாம் போக, அப்படிங்க கடன்கள் எல்லாம் போக ஒரு மனிதனிடத்தில் இந்த அமௌண்ட் கையில் ஒரு வருஷம் இருந்தால் அவருக்கு பேர் சாஹிப நிசாப், நிசாபை உடையவர். அப்படின்னா ஜக்காத்து கொடுக்க அவர் பாத்தியப்பட்டவர், ஜக்காத்து கொடுக்கணும். சரி, தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் பணம் கேஷ், சில பேர் கேஷாக இருக்கும், சில பேர் நகையாக இருக்கும், சில வெள்ளியாக இருக்கும், சில பேர் பாருங்க கொஞ்சம் பணம் இருக்கும், கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் தான், இதெல்லாம் சேர்ந்து இந்த வேலை வந்தாலும் கொடுக்கணும். செலவெல்லாம் போகும். இந்த 3ஐயும் சேர்த்து 20,000 ரூபா வந்தாலும் கூட என்ன செய்யணுங்க? ஜக்காத் கொடுக்கணும். கடன்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை, எந்த தேவையும் இல்லை, எல்லா அடிப்படை தேவைகள் போக அவர்கிட்ட இந்த என்னங்க 3ம் சேர்ந்து 20,000 ரூபா வருமானால் அவரும் என்ன கொடுக்கணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ தங்கம் வெள்ளியில் அளவு தெரிஞ்சாச்சு இல்லைங்க? எவ்வளோங்க? 20,000 ரூபா மதிப்பு சுமார். வியாபார பொருள் அதுலேயும் அப்படி தான். வியாபார பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்புள்ள வியாபார பொருள் சரக்கு இருந்தால், அப்போ 20,000 ரூபாய்க்கு சரக்கு இருந்ததுன்னா என்ன கொடுக்கணுங்க? ஜக்காத்து கொடுத்தாங்க. வியாபாரிகளை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, வியாபாரிகள் இருந்தால் அவங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படிங்க? இவங்க கொடுக்கலும் இருக்கும், வர வேண்டியதும் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ என்ன செய்யறது? அப்போ
வியாபார பொருள் ஸ்டாக் எடுக்கிற போது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கும் இல்லையா, இப்போ அதை கழிக்கிறதா கழிக்காம என்னங்க ஸ்டாக் எடுத்து அதனுடைய என்னங்க 41% கொடுக்கறதா அப்படின்னா, வியாபாரிகள் வாங்குற கடன் இருக்குது, 2 வகையான கடன் இருக்குது. ஒன்று என்னன்னா பாருங்க, வியாபாரம் செய்கிறவங்க ஜவுளி வியாபாரம்னா நிறைய என்னங்க மறுபடியும் இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் என்னங்க சரக்கு வச்சிருப்பார், இன்னொரு 5 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்குவார், சரக்கா வாங்கி போடுவார், சரக்கா வாங்கி போடுவார். அப்படி வாங்கி போட்டால் அந்த கடனாக இருந்தால் ஸ்டாக் எடுக்கும் பொழுது அந்த 5 லட்சத்தை கழிச்சுட்டு தான் அந்த கதை கொடுக்கும். ஸ்டாக் எடுக்கிற போது சில பேர் வந்து வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் எனக்கு ஒரு முதலீடு பண்ணிட்டுங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார், இப்போ இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை பெருக்கணும், அதனால் என்னங்க மறுபடியும் மிஷினரி வாங்குறார், இப்படிங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறார், மிஷினரி வாங்குறார், ஜாமான்கள் வாங்குறார், ஃபேக்ட்ரிக்குன்னு உற்பத்திக்கான மிஷினரிகள் வாங்கும்போது இவருடைய முதலீடே 1 கோடி தான், மிஷினரி வாங்குறார் 10 கோடிக்கு, அது 1 லட்ச ரூபா இவர் வாங்குற மிஷினரி